நன்றி. ஆ ஆ இனிதான மாலை வணக்கம். அழகாக இன்று இந்த பொழுதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மிக அன்பாக வரவேற்றபடி கோசல்யா அவர்களுடைய அஞ்சலோட்ட கவிதா நிகழ்வு 51 நாம் மீண்டுமாக சந்தித்திருக்கிறோம். இந்த அழகான பொழுதில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பொன்னான இந்த பொழுதுகளையும் எங்களோடு இணைத்தபடி கோசல்யா அவர்களுடைய எண்ண கருக்களை சுமந்தபடி செல்கின்ற இந்த அஞ்சலோட்ட கவிதா நிகழ்வில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதே நேரம் இந்த பாமுக தளத்துக்கும் திரு நடாமோகன் அவர்கள் வாணிமோகன் அவர்களுக்கும் மிக நன்றியை பகிர்ந்தபடி இனிதான மாலை வணக்கம். அஞ்சலோட்ட கவி நிகழ்வை கோசல்யா சொர்ணலிங்கம் அவர்கள் தொடங்கி வைத்திருந்தார். ஏறத்தாழ 2 வருடங்களை தொட்டிருக்கும் அவர் தம் இழப்பின் நினைவுகளோடு அவர் விட்டு சென்ற பெண்களின் மேம்பாடு தாங்கிய அடிப்படை தொழிலாளர்களாய், தாதியராய், மருத்துவராய், உலகியல் பல்வேறு துறை சார்ந்தும் குடும்ப வாழ்வின் ஆணிவேர்களாய், தாயக பக்கலில் விடுதலை வேள்வியில் தம்மையே அகுதியாய் ஈந்த வீரமங்கியர் என அனைவருக்குமாய் தோன்றா துணையாய் நம்மோடு இணைந்திருக்கும் கோசல்யா இணையரையும் மனதோடு தாங்கி ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்திடுவோம். நன்றி. நாம் இருந்தபடியே அகவணக்கம் செலுத்தி இருந்தாலும் நாம் ஜூமினூடாக இணைந்திருப்பதனால் நிச்சயமாகவே நிற்பதாகவே மனதால் எண்ணிக்கொண்டு இந்த அகவணக்கத்தை செலுத்தி இருந்தோம். அஞ்சலோட்ட கவிதா நிகழ்வு இலைமறைக்காயாக இருக்கும் படைப்பாளர்களை, சாதனையாளர்களை இனம் காட்டிட இன்புறுகின்றது. படித்தவர்கள், அறிவார்ந்தவர்கள் தேர்வல்ல இது. 5 அகவை சிறுமிக்கும் பெண்ணிய சிந்தனை உள்ளாளாயின் அவளும் எழுவாள் தன் உரிமை பெண்ணிட. பெண்ணுரிமை பற்றி பேசுகின்றோம், தன் உரிமை பற்றி விவாதிக்கின்றோம், விடுதலை உணர்வு பற்றியும் பேசுவோம், மானுடம் பற்றியும் நாம் அலசி எழுவோம். வளம் காத்து வாழ்த்துவோரை வாழ்த்தியும் போற்றுவோரை போற்றியும் நமையேற்றுவோரை தாராளமாக தாங்கியும் தொடரும் நாங்கள் எம்மோடு தொடரும் உறவுகளுக்கு மனதார்ந்த பெருநன்றி. வாழ்வியல் சாதனையாளர்கள் பெண்கள் நிறைந்த ஒற்றுமையை இத்தனை நிகழ்வுகளிலும் நாம் கண்டுள்ளோம், பெருமிதம் அடைகின்றோம். எத்துறையாயினும் அத்துறைசார் உன்னதம் உங்களுள் எடுத்துள்ளோம். உன்னதர் நினைவின் சமர்ப்பணம் தோழியரே. இத்தனை வரிகளும் கோசல்யா சொர்ணலிங்கம் அவர்கள் தன் கைப்பட நம்மோடு இணைத்தெழுந்த வரிகளாக அந்த வரிகளையே மீண்டுமாக ஆத்மார்த்தமாக அவருடைய நிகழ்வை நிச்சயமாக அவருடைய நினைவுகளை அவர் எடுத்தாண்ட அந்த பொழுதுகளை நினைத்தபடி அந்த வரிகளையே அவருக்கும் சமர்ப்பணமாக்கியபடி லண்டன் தமிழ் வானொலி அதிபர் நடாமோகன் அவர்கள், துணைவியார் வாணி நடாமோகன் அவர்கள் இணையருக்கு முதன்மை நன்றிகள். அனைத்துலக மகளிர் சார்பாக தளமீந்து தரும் பணிக்கு நன்றி நவின்றபடி இன்றைய நிகழ்வை நாம் ஆரம்பம் செய்து கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வில் எங்களோடு இணைந்து கொள்ள சிவதர்ஷினி ராகவன் அவர்கள், பத்மலோஜி திருச்செந்தூர் செல்வன் அவர்கள், சந்திரவதனி சிவபாலசிங்கம் அவர்கள், சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள், சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள், ஜெயசக்தி பிரபாகரன் அவர்கள் மற்றும் இரா விஜயகௌரி ஆகிய அனைவருமாக இங்கு இணைந்திருக்கிறோம். எனவே முதலில் இன்றைய சட்டமை சிறிதாக ஒரு அறிமுகம் என்றுதான் முதலில் ஒருவர் இந்த நிகழ்வை கேட்கிறார் என்றால் முதலில் ஒரு சிறு அறிமுகத்தை நம்மை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை செய்தபடி நாம் இன்றைய நிகழ்வை ஆரம்பம் செய்து கொள்ளலாம். முதலில் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் தம்மை அறிமுகம் செய்து கொள்கின்றார். அனைத்து பாமுக உறவுகள் மற்றும் அஞ்சலோட்ட கவிதாரர்கள் அனைவரையும் அன்பாய் வாழ்த்தி வரவேற்றபடி நானும் இந்த நிகழ்விலே இணைந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியாக அமரர் கோசல்யா ஞாபகார்த்த இந்த அஞ்சலோட்ட கவிதா நிகழ்வில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 51வது நிகழ்விலே இணைகின்ற போது நாம் பாமுகத்திலே நானும் நிகழ்ச்சி தொகுப்பு செய்கின்றேன். அதே நேரம் கவிதை நிகழ்வுகள் பல படைப்புகளோடு இணைந்திருக்கிறேன். அதே நேரம் உங்களோடு கைப்பற்றி நானும் இந்த நிகழ்வை தொடர்ந்து எடுத்து செல்வதிலே மிகவும் நன்றி. எல்லோரையும் வாழ்த்தி வருகிறேன். நிச்சயமாக பல்வேறு திறமைகள் மிக்க சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் நிச்சயமாகவே இந்த 51 நிகழ்வுகளிலும் நெருக்கமாக அத்தனையிலும் கைகோர்த்தபடி இணைந்து செல்வது என்பது பெரும் பலம். எனவே அவரையும் இணைத்தபடி அதிக அழகாக செல்கிறது. கோசல்யா அவர்களுடைய இளைவு மிக பலமாக செல்கிறது. பல்வேறு திறமைகள் தாங்கிய சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் இன்னமும் பல்வேறு மேடை தளங்களை தனதாகி கொண்டு இன்று முகநூலில் அந்த கவிதையை பார்த்த போது நிச்சயமாகவே திட்டமுடன் திடமாய் எழு என்ற போது இந்த பக்க
மாற்றங்கள் இவ்வளவு அழகாக பொருந்தி வந்திருக்கிறதே என்று பார்க்கக்கூடியதாக எனக்கு இருந்தது. சந்தோஷப்பட்டேன். உண்மையிலே மிக அந்தந்த பொழுதுகளை சரிவர பயன்படுத்துவது என்பது அவரவர் வெற்றிக்கு வித்திடுகின்றது. எனவே அதனை அழகாக செழுமைப்படுத்தி காட்டி அந்த பாங்கு மிக அழகாக இருந்தது. நிறைவான வாழ்த்துக்களோடு அவரை இங்கு இணைத்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. அடுத்து நம்மோடு பத்மலோஜினி இணைந்து கொள்வார் என நம்புகிறேன். சந்திரவதனே சிவபாலசிங்கம் அவர்கள் தம்மை அறிமுகம் செய்து கொள்கின்றார். அனைவருக்கும் வணக்கம். நான் கனடா மொன்றியிலிருந்து சந்திரவதனி சிவபாலசிங்கம். நானும் இந்த கவிதைக்கள நிகழ்ச்சியில தொடர்ந்து பயணிக்கிறதை மிகவும் பெருமைப்படுகிறேன். அந்த வகையில இதை ஆரம்பித்து வைத்த கௌசல்யா சொன்னலிங்கம் அவர்களுக்கும் மற்றும் இந்த பாமுகம் தொலைக்காட்சி யாவருக்கும் மற்றும் இதில் பங்கு கொள்கின்ற அனைவருக்கும் மற்றும் விஜய கௌரி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வளமை மாதிரித்தான் நான் வந்து முழு நேர பணியாக என்னுடைய முதியோர் இல்லத்தில் பணியில இருக்கிறேன். அத்துடன் தமிழ் பாடசாலை ஒன்றில் நாங்கள் வந்து சேவை அடிப்படையில் தமிழை கற்றுக் கொடுக்கின்றோம். மற்றும் கிடைக்கிற நேரங்களுக்கெல்லாம் மிச்சம் பிடிச்சு வானொலிக்கும் போறது, இப்படியான கவிதை நிகழ்வுகளில் நான் பங்கு பெற்றது. அவ்வளவுதான். நன்றி. கிடைக்கிற அழகாக எனக்கு இந்த இவ்வளவு நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ள எப்படியாவது அப்போ சொல்வாரு. நான் நான் இதை நினைச்சு போட்டு நான் அடுத்த தமிழ் பள்ளிக்கத்துக்கு போடுவேன், என்ன முதல்ல அனுப்பி விடுங்க. அப்ப அது சொல்வதும் சரிதான். நான் இதை இதில் மிச்சப்படுத்தி அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்பதும் சரியாக இருக்கும். எனவே நிச்சயமாக ஆர்வம் இருந்தால் எதையும் எப்படியும் சமாளித்து சென்று விடலாம் அல்லது வென்று விடலாம். இதில் நானும் பங்கு பெற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கிறது. எனவே அந்த ஒவ்வொருவருடைய அந்த அழகான முயற்சியையும் இந்த பிரபஞ்சம் சரியாக வழிநடத்தி செல்கிறது. எனவே அதனை அழகுற நம்மோடு எடுத்தாண்ட சந்திரவதனி அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நிச்சயமாகவே அவருடைய இணைவு மிக மகிழ்ச்சியை தருகின்றது. அடுத்து சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள் தம்மை நம்மோடு அறிமுகம் செய்து கொள்கின்றார். வணக்கம். தலைமை, துணை தலைமை, இந்திய நிகழ்வின் தலைமை, நம் அணிகளாக வந்திருக்கிற கவிஞர்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். பெருசாக நான் முத்தமிழும் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். கால அடிப்படையிலே பொதுபோக்களாக எனக்கு அது சித்திரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இவ்வளவுதான். வணக்கம். முத்தமிழை தனதாக்கி இயலிசை நாடகம் என அத்தனையிலும் தன்னுடைய நிஜமாக பாடல்களை எழுதுவது, அவற்றை அழகாக இசையோடு பண்ணாக இசைப்பது, நாடகங்கள் என தொடர்வது அல்லது பல்வேறு மேடை தளங்களை தனதாக்கி கொள்வது, குழந்தைகளோடு இணைந்து கொண்டு பல மேடை நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வது, பல்வேறு சமூக நிகழ்வுகளில் பங்காற்றுவது என தன்னுடைய பக்கத்தை இவர் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் பிடிப்பது போல அவரும் இன்னொரு பக்கமாக அத்தனையும் தனதாக்கி கொண்டு வளம் காண்கின்ற பக்கம் நிச்சயமாக இன்னும் ஒரு திட்டமிடலுடன் திடமாய் எழுகின்ற பக்கமாகவே காண்கிறோம். எனவே மிக அழகாக இணைந்து தாயக பக்கலில் இருந்து இணைந்து கொள்கின்ற சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்களை இணைத்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. அடுத்து நம்மோடு சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள் தம்மை அறிமுகம் செய்து கொள்கின்றார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நானும் 30 வருடங்களுக்கு மேலாக சுவிஸ் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். வாழ்ந்த காலத்திலிருந்து இன்று வரை தமிழ் கல்வியை இளையோருக்கு கொடுப்பதில் பெரும் மகிழ்வுடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். அத்துடன் பட்டிமன்றங்கள், கவியரங்கள் போன்ற நிகழ்வுகளிலும் கலந்து கொள்வது பெரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமான மகிழ்ச்சி தானே. வாழ்க்கையில் எது எங்களுக்கு நம்மோடு நிறைந்து வர போகின்றது அத்தனை நிறைவான மகிழ்ச்சி. நாம் எதை விரும்புகின்றோமோ அதனை சரியாக பயன்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை அமைத்துக் கொள்வதும் அதனை பயனுறுவதும் தான் நிச்சயமான மகிழ்ச்சி. எனவே அந்த அந்த பக்கத்தை மகிழ்வோடு 30 வருடங்கள் நாம் இங்கு வந்து காலடி பதித்து விட்டோமா என்ற எண்ணத்தை நமக்கு கொண்டு வருகிறது. காலம் ஓடோடி மிக விரைவாக சென்று கொண்டிருக்கிறது. அதில் உடல் தளர்வின்றி நாம் இன்னமும் உற்சாகமாக இறுதி வரை வாழ்ந்தோமானால் அதுதான் மிக்க மகிழ்ச்சி. எனவே நாம் ஒவ்வொருவரும் உடற்பயிற்சியோடும் ஆரோக்கியமான உணவு வளத்தோடும் நிச்சயமாக இதனை பங்காற்ற வேண்டும். இன்னமும் சர்வேஸ்வரி அவர்களைப் போலவே சிவமணி புவனேஸ்வரன் அவர்களும் நிச்சயமாக பல்துறை ஆர்வம் மிக்கவர், விற்பனர், அழகாக பாடல்களை ஏற்றி பாடக்கூடியவர், இன்னமும் தமிழை தமதாக்கி கொண்டு மிக அழகாக செல்லக்கூடியவர். எனவே அந்த பங்கு இன்னமும் பல்வேறுபட்ட தளங்களை தொட வேண்டும், பல்வேறுபட்ட மேடைகள் அவருடையதாக வேண்டும் என்ற பெருவாஞ்சியோடு நிறைவான வாழ்த்துக்களை அவரை இங்கு இணைத்துக் கொள்வதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. அவசரமாக இன்று எங்களோடு ஓடி வந்திருக்கிற பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வன் அவர்கள் இப்போது தம்மை அறிமுகம் செய்து கொள்கின்றார். கொஞ்சம் வருங்க, நீங்க நில்லுங்க. ஜெயசக்தி பிரபாகரன் அவர்கள் முதலில் அறிமுகம் செய்து கொள்கின்றார். அடுத்து பத்மலோஜினி இணைந்து கொள்வாரா. எல்லோருக்கும் வணக்கம்.
நான் ஜெயசக்தி பிரபாகரன் தாயகத்திலிருந்து இணைந்து வந்திருக்கின்றேன். கவிதையை எழுதுவதில் மிகவும் ஆர்வம் உண்டு. எங்களை போன்ற ஆர்வலர்களுக்கு களத்தை மிக அழகாக ஏற்படுத்தி கொடுத்த பாமுகம் அதிபருக்கு நன்றி. அதோடு ஒவ்வொரு மாசமும் எங்களை இணையும்படி அழைத்து எங்களை சிறப்பாக அவளை நடத்தி செல்லும் சகோதரி விஜயகௌரி அவர்களுக்கும் எனது நன்றி. சந்தர்ப்பத்தில் இங்கு கவி படிக்க வந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றி. நிச்சயமாகவே ஆர்வம் மிக்கவர்கள் நிச்சயமாக உற்சாகத்தோடு இணைந்து கொள்வதில் தானே ஒரு கவிக்களம் அழகு வரும். எனவே அந்த ஆர்வத்தை கொண்டிருக்கிற உங்கள் அனைவருடைய இணைவு தான் நிச்சயமாகவே ஒரு இந்த நிகழ்வை அழகாக கொண்டு செல்வதற்கு பெருந்துணையாக அமைகின்றது. எனவே உங்கள் ஒவ்வொருவருடைய கரத்தையும் பற்றியபடி அதே வேளையில் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை எல்லாம் வளமாக பயன்படுத்தி கொள்ள முனைகின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய பாங்கும் மிக அற்புதமானது. ஜெயசக்தி பிரபாகரன் மீண்டுமாக இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களை இணைத்துக் கொள்வதில் நாம் பெருமகிழ்வு கொண்டபடி தாயகத்திலிருந்து இணைந்து கொள்கிறார். எனவே மிக அன்பாக வரவேற்றபடி இப்போது அவசரமாக நம்மோடு ஓடி வந்து இணைந்திருக்கிற பத்மலோச்சனை திருச்செந்தூர் செல்வன் அவர்கள் மெல்ல நிதானமாக தம்மை ஒரு சிறு அறிமுகம் செய்து கொள்கின்றார். நன்றி. அனைவருக்கும் உற்சாகமான மதிய வணக்கம். நான் பத்மலோஜினி லண்டன்ல இருந்து வந்திருக்கிறேன். சாரி, கொஞ்சம் லேட்டா போயிட்டுது. இப்போ அங்க கதவு யாரோ தட்டி கொண்டு ஒரு நிமிஷம் தாங்க. எல்லோருக்குமே அவசரமான ஓட்டம் தான் வாழ்க்கை. அதற்குள்ளும் சமாளித்து தான் இத்தனை பேரும் இணைந்திருக்கிறோம். இத்தனை பேருடைய வாழ்க்கையும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி வெற்றி கொள்வதில் தானே மகிழ்வு இருக்கிறது. அதையெல்லாம் கடந்து வெற்றி கொள்வதில் தானே மகிழ்வு இருக்கிறது. இப்போது பத்மலோச்சனை தன்னை எங்களோட அறிமுகம் செய்து மணிப்புடன் ஒரு விருந்தாளி அதான் ஓடினார். அவரையும் மெல்ல காத்திருந்தபடி உங்களுடைய கவிதைகளை கேட்க பணித்தபடி அடுத்த ரூம்ல இருக்கிறோம். மிக்க நன்றி. எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஒவ்வொரு மாதமும் இந்நிகழ்வுல என்னையும் இணைத்துக் கொண்டு வர கௌரி ஆண்டிக்கும் பாமுகம் தொலைக்காட்சிக்கும் மிக்க மிக்க நன்றி. நான் இப்பொழுது ஒரு பயிற்சி ஆசிரியர், எப்பவுமே ஒரு உதவி ஆசிரியருக்குள்ளதான் நிக்கிறேன். இன்னும் அடுத்த படிக்க போகல, மெல்ல மெல்லமா. மற்றபடி பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இப்பொழுது விஜயதசமிக்கு என்னுடைய ஃபேஷன் அதாவது வயலின் அதை இப்பொழுது நான் சிறு குழந்தைகளுக்கு தொடங்கி இருக்கிறேன். அதுதான் என்னுடைய இப்ப அடுத்தபடியான ஒரு புதிய நிகழ்வு. அதை உங்கள் எல்லோரும் சொல்லிக்கொண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது ஒவ்வொரு முறையும் கௌரி ஆண்டி கேட்பாங்க, நீங்க வயலின் வாசிச்சுட்டு அதே அப்படி விட்டுட்டு இருக்கிறீங்கன்னு. அப்ப அந்த கவிதையில தான் அந்த சுரஸ்தானங்களோட கொண்டு வரேன் நான். அப்ப நீங்க சொல்லிக்க அது ஒரு ஊக்கமா இருக்கும். யாராவது விரும்பி வந்து கேட்கிறவர்களுக்கு அதை சொல்லி கொடுக்கலாமே அப்படின்னு இந்த விஜயதசமிக்கு அதை வந்து கேட்டார்கள். அப்ப சந்தோஷம். உங்களுக்கும் நன்றி ஆண்டி. ஒவ்வொரு முறையும் நான் கவிதையிலே காலத்துல கொண்டு வந்து அந்த ராகங்களை போடக்குள்ள எல்லாரும் அதை கேட்பினோம், அதை எப்படி நீங்கள் ராகத்தை கொண்டு வந்து ஒரு கவிதையில போடுறீங்கள்ண்டு. ஆனா அதை நான் சொல்றேன், அதை என்னுடைய ஒரு வழியா எனக்கு ஒரு அடையாளமா இருக்குமே என்று சொல்லி அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தர உங்களுக்கும் பாமுகத்துக்கும் எப்பவுமே என்னுடைய நன்றிகள். நன்றி. பாமுகம் நமக்கான சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறது. நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவருடைய கைகளையும் பிடித்தபடி அழகாக செல்கின்ற இந்த பாமுகத்தோடு இணைந்திருக்கிற நாங்கள் இதில் சர்வேஸ்வரர் சொன்னார் தலைமைத்துவம்னு. யாரும் தலைமைத்துவம் என்பதல்ல, நாம் அனைவரும் இணைந்து மிக அழகாக கொண்டு செல்வதுதான் இந்த தளம். மிக அழகாக இணைந்து கொள்றோம். உங்களோட ஒவ்வொருவருடைய ஆச்சரியம் ஊட்டுகின்ற உற்சாகமும் இங்கு வரும்போது அது மிக அழகுபடுகிறது. நிச்சயமாக பத்மலோச்சனி பல்வேறுபட்ட திறமைகள் ஒவ்வொருவருக்கும் திறமை இருக்கும். அதற்கான தளமும் அதை ஊக்கப்படுத்துபவர்களும் அருகிருந்தால் நிச்சயமாக அவரவர் முயற்சி இருந்தால் நிச்சயமாக வெற்றி கொள்ள முடியும். பல தடைகளை தாண்டி எழுவதுதானே இந்த வாழ்க்கையின் பக்கம். வெற்றி கொண்டபின் எண்ணி பார்த்தால் நாம் பட்ட தோல்விகள் துன்பங்கள் எல்லாம் வெறும் தூசாகத்தான் தெரியும். எனவே அது எல்லாம் கடந்து செல்வதுதான் எங்களுடைய வாழ்க்கை. இப்போது நாம் நம்முடைய அஞ்சலோட்ட எனவே நானும் கூட என்னை மெல்ல அறிமுகம் செய்து கொள்ளலாம். நானும் உங்களோடு இணைந்தபடி பாமுக தளத்தில் இணைந்து கொடுக்கிற ஒருவர்.
எனவே கவிதையோடும் இந்த பக்கங்களோடும் இணைந்து கொள்வதில் நானும் பெருமகிழ்வு கொள்கிறேன். ஒரு அம்மாவாக அம்மம்மாவாக சற்று ப்ரமோஷனை கிடைத்தபடி இப்போது மெல்ல என்னுடைய பேத்தியோடும் பொழுது மெல்ல செல்கிறது, அழகாக செல்கிறது. வாழ்க்கை அவசர ஓட்டத்தில் நான் நினைக்கிறேன் எங்களுக்கு ஒவ்வொரு குழந்தைகளும் பிறக்கும் போது நாங்கள் அவசரமாக ஓடி இருப்போம், அல்லது எங்களுடைய உணர்வுகள் அவசரமாக சென்று கொண்டிருக்கும், பல்வேறுபட்ட தடைகளை தாண்டி இருப்போம். ஆனால் இப்போது மிக அமைதியாக நிதானமாக இருந்து பேச கதைக்கு அவர்களுடைய மொழிகளை ரசிக்க முடிகிறது அவர்கள் பார்ப்பதை. எனவே அந்த அழகான பக்கத்தோடும் இணைந்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி. எனவே அப்படி இணைந்தவரை ஒரு அம்மம்மாவா, நீங்கள் இப்ப வயலின் டீச்சரா ப்ரமோஷன் கிடைச்ச மாதிரி நான் எனக்கு ஒரு அம்மம்மாவாக ஒரு ப்ரமோஷன் கிடைத்திருக்கிறது. எனவே அதையும் ரசித்தபடி இப்போது அஞ்சலோட்ட கவிதா நிகழ்வு 51 முதல் அஞ்சலோட்ட தடியை எடுத்தபடி ஓட தயாராகுகின்றார் சிவதர்ஷி ராகவன் அவர்கள், எங்கள் முதல் குழந்தை. எனவே அவரோட தயாராக, அவரே முதற் பக்கங்களை பார்க்க தயாராக, இரண்டாவது சுற்றி பார்ப்பதற்கே பத்மலோஜினி அவர்கள் மெல்ல தயாராக நாம் இந்த கவிதையோ அஞ்சலோட்ட கவிதா நிகழ்வை தொடங்கி செல்வோம். எனவே இப்போது ஓட தயாராகின்றார் சிவதர்ஷி ராகவன் அவர்கள். திட்டமுடன் திடமாய் எழு. நன்றி. முதல் அஞ்சலோட்ட கவிதா தடியை தொட்டபடி திட்டமுடலுடன் திடமாய் எழு. எழுச்சி பெண் மாலதி வழி நின்று எழுகையோடு வழி சொல்லும் பேரெழுச்சி பெண்ணே. எழுச்சி பெண் மாலதி வழி நின்று எழுகையோடு வழி சொல்லும் பேரெழுச்சி பெண்ணே. விழுக என்பது என்றும் இல்லை, விழுக என்பது என்றும் இல்லை, விளைவது நன்மை அதுவே உன் உரிமை. விளைவது நன்மை அதுவே உன் உரிமை. வாழ்வியலை கட்டி எழுப்பிட திட்டமுடலுடன் திடமாய் நீ எழுந்திடு. வாழ்வியலை கட்டி எழுப்பிட திட்டமுடலுடன் திடமாய் நீ எழுந்திடு. வெற்று உபதேசம் அல்லவே, வெற்று உபதேசம் அல்லவே, வேளைவரின் விளைநிலமாய் மாறிவிடு பெண்ணே. வேளைவரின் விளைநிலமாய் மாறிவிடு பெண்ணே. குட்டி தேராய் வீதியில் பவனிவர குழந்தை மனையாள் மக்கள் குதூகலிக்க. குட்டி தேராய் வீதியில் பவனிவர குழந்தை மனையாள் மக்கள் குதூகலிக்க. நீ திட்டமுடலுடன் திடமாய் எழு, நீ திட்டமுடலுடன் திடமாய் எழு, அதுவே உன்னை சிகரமேற்றுமே. எழு, அதுவே உன்னை சிகரமேற்றுமே. அடுத்த அஞ்சலோட்ட கவிதை, அதாவது அஞ்சலோட்ட தடியை பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வர்கள் எடுத்துக்கொண்டார். நன்றி. திட்டமிடல் திடமாய் எழு. திட்டங்கள் திடமாய் இருந்தும் திண்டாடுது உலகமே. திட்டங்கள் திடமாய் இருந்தும் திண்டாடுது உலகமே. சட்டங்கள் கடுமையாகியும் வன்முறைகள் விதியாகுதே. சட்டங்கள் கடுமையாகியும் வன்முறைகள் விதியாகுதே. பட்டங்கள் பெற்றாலும் தகுதியாய் இருந்தாலும், பட்டங்கள் பெற்றாலும் தகுதியாய் இருந்தாலும் வட்டங்களுக்குள் தானே வாழ்கிறோம் நாம் இங்கே. வட்டங்களுக்குள் தானே வாழ்கிறோம் நாம் இங்கே. போராடிய அர்த்தங்களை சட்டமாக்கி திடமாக்கினோம். போராடிய அர்த்தங்களை சட்டமாக்கி திடமாக்கினோம். வாயாடியாய் நாம் இருந்தும் திட்டமிட்டு எழுந்தோம். வாயாடியாய் நாம் இருந்தும் திட்டமிட்டு எழுந்தோம். வஞ்சனைகள் விதம் விதமாய் வந்தால் வருந்தி வாழாதே. வஞ்சனைகள் விதம் விதமாய் வந்தால் வருந்தி வாழாதே. திட்டமிட்டு திடமாயெழு, தீங்குகளை தீயிலிடு. திட்டமிட்டு திடமாயெழு, தீங்குகளை தீயிலிடு. நன்றி. அடுத்ததாக சந்திரவதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. வணக்கம். திட்டமிடலுடன் திடமாய் எழு. நீ வாழும் வாழ்விலும் சரி, செய்திடும் செயலிலும் சரி, நேர்த்தியான திட்டமிடலுடன் திடமாய் எழு பெண்ணே. இல்லாது போயின் நீ தொட்டுவிடத் துடிக்கும் முந்தன் இலக்கினை அடைவது எங்கனம் இலகுவில் சாத்தியமாகும்? நீ வாழும் வாழ்விலும் சரி, செய்திடும் செயலிலும் சரி, நேர்த்தியான திட்டமிடலுடன் திடமாய் எழு பெண்ணே. இல்லாது போயின் நீ தொட்டுவிடத் துடிக்கும் உந்தன் இலக்கினை அடைவது எங்கனம் இலகுவில் சாத்தியமாகும்? திட்டமிடலுடன் நீ திடமாய் எழுவாய் என்றால் அதுவே உந்தன் வாழ்வில் வெற்றிக்கு முதற்படி. திட்டமிடலுடன் நீ திடமாய் எழுவாய் என்றால் அதுவே உந்தன் வாழ்வில் வெற்றிக்கு முதற்படி. பதறாத காரியம் சிதறாது என்னும் கூற்றுக்கு அமைவாய் பெண்ணே. எதையும் பொறுமையாய் தீட்டிய திட்டங்களின்படி செயற்படின் வெற்றி நிச்சயம். பதறாத காரியம் சிதறாது எனும் கூற்றுக்கு அமைவாய் பெண்ணே. எதையும் பொறுமையாய்
தீட்டிய திட்டங்களின்படி செயற்படின் வெற்றி நிச்சயம். வாழ்க்கை போராட்டம் அதில் ஒருவரை ஒருவர் முண்டியடித்து ஓடும் முரட்டு மனிதர்கள் மத்தியில் திட்டமிடலுடன் நீ திடமாய் எழுவாய் என்றால் உனக்கே வெற்றி கதவுகள் திறந்திருக்கும். வாழ்க்கை போராட்டம் அதில் ஒருவரை ஒருவர் முண்டியடித்து ஓடும் முரட்டு மனிதர்கள் மத்தியில் திட்டமிடலுடன் நீ திடமாய் எழுவாய் என்றால் உனக்கே வெற்றி கதவுகள் திறந்திருக்கும். திட்டமிடலுடன் திடமாய் எழுந்தே திறம்பட செயல்கள் ஆற்றி நின்றால் உன்னை நம்பி தரப்பட்ட குடும்ப பொறுப்பை பக்குவமாய் நிர்வகித்தே சிறந்த குடும்பத் தலைவி என்னும் பதவியை தக்க வைத்தே உன் உறவுகள் மத்தியில் நன்மதிப்பு தன்னை நாளும் பெற்றிடுவாய். திட்டமிடலுடன் திடமாய் எழுந்தே திறம்பட செயல்கள் ஆற்றி நின்றால் உன்னை நம்பி தரப்பட்ட குடும்ப பொறுப்பை பக்குவமாய் நிர்வகித்தே சிறந்த குடும்பத் தலைவி என்னும் பதவியை தக்க வைத்து உன் உறவுகள் மத்தியில் நன்மதிப்பு தன்னை நாளும் பெற்றிடுவாய். நன்றி. அடுத்து சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். திட்டமிடலுள் திடமாய் கட்டங்கள் தோன்றுதே கவலையும் நெஞ்சிலே, கட்டங்கள் தோன்றுதே கவலையும் நெஞ்சிலே, துட்டுக்கள் இல்லாமல் துன்பங்கள் சூழுதோ, துட்டுக்கள் இல்லாமல் துன்பங்கள் சூழுதோ, மட்டுக்குள் எதையும் மகிமையாய் செய்வதில் நட்டங்கள் இன்றியே நாட்டிலே எழுவாய். மட்டுக்குள் எதையும் மகிமையாய் செய்வதில் நட்டங்கள் இன்றியே நாட்டிலே எழுவாய். பட்டு தெரித்தது போல் பாவியே செழிப்பாய், இட்டுமே வைத்திட வேண்டும் நாளையுமே, இட்டுமே வைத்திட வேண்டும் நாளையுமே, பொட்டு வைத்த முகமே வாட்டமும் கொள்ளாதே, பொட்டு வைத்த முகமே வாட்டமும் கொள்ளாதே, நட்டு வைத்த பயிர் போல செழிப்பாய் நிற்பாயடி, நட்டு வைத்த பயிர் போல் செழிப்பாய் நிற்பாயடி, சட்டம் எதுவும் சரித்திரத்தில் இல்லையடி, சட்டம் எதுவும் சரித்திரத்தில் இல்லையடி, கட்டுக்குள் அடங்காத காரியோனி இல்லை, கட்டுக்குள் அடங்காத காரியோனி இல்லை, சிற்றுக்குருவியாய் நீயும் சித்திர பூவிலியே, சிற்றுக்குருவியாய் நீயும் சித்திர பூவிலியே, வாட்டமும் தேவையில்லை வரமான தேவதையே, வாட்டமும் தேவையில்லை வரமான தேவதையே, சாட்டுதல் இல்லாமல் சாதனை செய்வாயடி, சாட்டுதல் இல்லாமல் சாதனை செய்வாயடி, காட்டும் பசும் பொன்னாய் காலத்தில் விழுவாயடி, மீட்டும் சுருதி போல் மிகையாய் தோன்றிடவே, மீட்டும் சுருதி போல் மிகையாய் தோன்றிடவே, திட்டமிடலுள் திடமாக என்றும் எழுந்துவிடு, திட்டமிடலுள் திடமாக என்றும் எழுந்துவிடு. நன்றி. அடுத்து சிவமணி புவனேஸ்வரி. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். திட்டமிடலுள் இடமாய் எழு. எண்ணி துணிந்தால் ஏற்றம் தோன்றும், வண்ண வாழ்வில் வசந்தம் வீசும். எண்ணி துணிந்தால் ஏற்றம் தோன்றும், வண்ண வாழ்வில் வசந்தம் வீசும். வந்த வினை தன்னை விடுத்து வழுக்கி வீழாதெழுந்து, வந்த வினை தன்னை விடுத்து வழுக்கி வீழாதெழுந்து, சிந்தனையால் சிறகடித்து சிட்டனவே பறந்துடலாம், சிந்தனையால் சிறகடித்து சிட்டனவே பறந்துடலாம். இயந்திர வாழ்வே உலகில் எனினும் பயந்தால் என்ன பலமா பெருகும், இயந்திர வாழ்வே உலகில் எனினும் பயந்தால் என்ன பலமா பெருகும். மயங்கும் மனத்தால் மாண்பும் உண்டோ, தயங்கி நின்றால் தகுமோ சொல்லாய். மயங்கும் மனத்தால் மாண்பும் உண்டோ, தயங்கி நின்றால் தகுமோ சொல்லாய். பொன்னாம் நேரம் பொறுப்பாய் காத்து தன்னார் வளத்தால் தரணி ஆள்வோம், பொன்னாம் நேரம் பொறுப்பாய் காத்து தன்னார் வளத்தால் தரணி ஆள்வோம். இலக்கு ஒன்றே எம்மில் வளர துலங்கி நின்றால் துன்பம் ஏது, இலக்கு ஒன்றே எம்மில் வளர துலங்கி நின்றால் துன்பம் ஏது. எட்டு எட்டாய் காலம் பிரித்து ஏறு நடை தன்னை போட்டு, எட்டு எட்டாய் காலம் பிரித்து ஏறு நடை தன்னை போட்டு, முட்டும் தடையை முறியடித்து, முட்டும் தடையை முறியடித்து, முன்னே காலை முனைந்து வைத்து, முன்னே காலை முனைந்து வைத்து, அட்டா அவதானி ஆகினிடம், அட்டா அவதானி ஆகினிடம், அரிய பணிகள் அனைத்தும் மாற்றி, அரிய பணிகள் அனைத்தும் மாற்றி, திட்டமிட்டே திடமாய் எழுந்தால் தேசமங்கள் கையிலன்றோ, திட்டமிட்டே திடமாய் எழுந்தால் தேசமங்கள் கையிலன்றோ. நன்றி. அடுத்து கவிதர தேசத்தி பிரபாகரன் அவர்களை அழைக்கின்றேன்.
நன்றி. மீண்டும் அனைவருக்கும் இனிய வணக்கம். திட்டமிடலுள் திடமாய் எழு. கட்டம் தனையே காரணம் கூறி கைகால் எல்லாம் கட்டி போடுவர். திட்டம் போட்டே வட்டம் போடு திறனாய் வாழ்வும் தேடியே வருமே. திட்டம் தனையே காரணம் கூறி கைகால் எல்லாம் கட்டி போடுவர். திட்டம் போட்டே வட்டம் போடு திறனாய் வாழ்வும் தேடியே வருமே. ஊழையிட்டே ஒடுக்கிட நினைக்கும் ஒன்றுக்கும் உதவா உலகினை மாற்றிட நாளைய விடியலை நமக்கென எழுது நாளும் கோளும் நயமாய் வரவே. ஊழையிட்டே ஒடுக்கிட நினைக்கும் ஒன்றுக்கும் உதவா உலகினை மாற்றிட நாளைய விடியலை நமக்கென எழுது நாளும் கோளும் நயமாய் வரவே. ஆழ்மனத் தாசைகள் அடுக்கடுக்காய் சுற்றி வர வாழ்கின்ற வாழ்க்கையோ வகையறாது தவித்திட ஊழ்வினை என்றே ஒடுங்கியே நின்றுடாது மூழ்கியே முத்தது முப்பாய்ப்பாய் வாழ்வது. ஆழ்மனத் தாசைகள் அடுக்கடுக்காய் சுற்றி வர வாழ்கின்ற வாழ்க்கையோ வகையறாது தவித்திட ஊழ்வினை என்றே ஒடுங்கியே நின்றுடாது மூழ்கியே முத்தது முத்தாய்ப்பாய் வாழ்வதற்கு. விதியில் எண்ணி வேதனை கொள்ளாது விவேகமுடனே வேள்வியை தொடங்கு. மதியின் துணையும் மனத்தின் உறுதியும் மங்கியர் வாழ்வை மலர்ந்திடச் செய்யுமே. விதியை எண்ணி வேதனை கொள்ளாது விவேகமுடனே வேள்வியை தொடங்கு. மதியின் துணையும் மனத்தின் உறுதியும் மங்கையர் வாழ்வை மகிழ்ந்திடச் செய்யுமே. நன்றி. அடுத்ததாக கவி படைக்க சௌரி விஜயகௌரி அவர்களை. நன்றி. திட்டமிடலுடன் திடமாய் எழு. இத்தனை திக்குகள் தொட்டகம் பார்வை இனிதென அனைத்தையும் சேர்த்திடும் கோர்வை. சக்தி கொடுத்தொரு சரித்திர பிழை சரியா நேர்மையில் விதைத்தெழும் பாதை. இத்தனை திக்குகள் தொட்டகம் பார்வை இனிதென அனைத்தையும் சேர்த்திடும் கோர்வை. சக்தி கொடுத்தொரு சரித்திர பிழை சரியா நேர்மையில் விதைத்தெழும் பாதை. ஐம்புலன் இணைத்தே அனைத்திலும் தொடுப்பு அதிசய பாய்ச்சலில் மேவிடும் வாழ்க்கை. வித்தகம் புத்தகம் தந்ததா வாழ்வில் அனுபவச்சரிவில் கொடுத்திடும் உழைப்பு. ஐம்புலன் இணைத்தே அனைத்திலும் தொடுப்பு அதிசய பாய்ச்சலில் மேவிடும் வாழ்க்கை. வித்தகம் புத்தகம் தந்ததா வாழ்வில் அனுபவச்சரிவில் கொடுத்திடும் உழைப்பு. ஒற்றை கணத்தையும் உயர்வென பதித்து உயர்வுற விதைத்தலில் அறுவடை செழிப்பு. கடந்தவை யாவும் கசந்தே உரைப்பினும் நடந்தவை நடப்பவை திடமென வரைவாய். ஒற்றை கணத்தையும் உயர்வென பதித்து உயர்வுற விதைத்தலில் அறுவடை செழிப்பு. கடந்தவை யாவும் கசந்தே உரைப்பினும் நடந்தவை நடப்பவை திடமென வரைவாய். பலமுறு செயல்கள் பயனுற பொலிந்திட திடமுடன் திட்டங்கள் தீர்வாய் எழுது. அஞ்சிடல் இங்கே அழிவுக்கு தொடுப்பு. நேர்மையுள்ள ஆணவம் இலக்கின் பொறிப்பு. பலமுறு செயல்கள் பயனுற பொலிந்திட திடமுடன் திட்டங்கள் தீர்வாய் எழுது. அஞ்சிடல் இங்கே அழிவுக்கு தொடுப்பு. நேர்மையுள்ள ஆணவம் இலக்கின் பொறிப்பு. நிச்சயமாக சாதாரண இயல்பான வாழ்க்கையின் பக்கங்களிலேயே திட்டமிடல் மட்டுமே அனைத்தையும் அழகுற வளமுறை செய்யும். அதுவும் குடும்ப தலைவிகளாக பெரும்பாலான பெண்களின் பக்கமாக நாம் பேசும்போது ஒவ்வொரு பெண்ணும் அவளுக்கு கல்வி அறிவு இருக்கலாம் இல்லாதிருக்கலாம், ஆனால் சாதாரணமாக ஒரு பொருளை வாங்கி அதனை சரியான முறையில் குழந்தைகளுக்கு கொடுத்து பயனுறை செய்வதிலேயே அவள் திட்டமிட்டு அதனை அழகா ஒரு பழத்தை வாங்குகிறோம் வைத்துக் கொள்ளுங்கள், 4 பழங்களை வாங்கி வருகிறோம், அதனை சரிவர அந்தந்த நேரங்களில் கொடுக்காவிட்டால் அது அழுகி பழுதாகி போயிடும். இதிலிருந்து ஆரம்பமாகிறது வாழ்க்கையின் அத்தனை தொடுப்புகளும். அத்தனை அந்தந்த நேரத்தில் அந்த கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுப்பதிலிருந்து நல்ல பண்பாடுகளை கொடுப்பதிலிருந்து வீட்டில் நாங்கள் அந்த பண்பாடுகளை சரியான முறையில் நாம் சரிவர செய்வதிலிருந்து உறவுகளை தொடுப்பதிலிருந்து எத்தனையாய் அவளுடைய வாழ்க்கை என்பது சுற்றி சுழல்கிறது. பல வேளைகளில் சில எல்லா குடும்பங்களில் சில குடும்பங்கள் மதிக்கப்படுகின்றார்கள், சில குடும்பங்களில் அவை உதாசீனப்படுத்தப்படுகின்றன. எனவே அவள் தன்னுடைய வாழ்க்கையை திட்டமிடலுடன் வரைந்து கொள்ளும் போதுதான் நிச்சயமாக அவள்
அவள் திடமாய் வாழ்வின் இறுதி வரை வாழ முடிகிறது. அதுவும் புலம்பெயர் வாழ்வை எண்ணிக்கொண்டோம். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் நம் கை கால்களில் நிற்பதற்கு தயாரானவர்களாக இருக்க வேண்டும். நம்பி இருந்து யாருமே தொங்கி இருப்பவர்களாக ஏமாந்து விடக் கூடாது, அல்லது அப்படி ஒரு அனுசரணையை தேடிக்கொண்டிருப்பவர்களாக காட்டிக்கொள்ளவே கூடாது என்பது என்னுடைய ஆழமான கருத்து. எனவே அதை அழகுற எடுத்தாண்ட ஒவ்வொரு கரங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். முதலில் அழகாக அதனை பதித்தெழுந்த சிவதர்ஷிராக அவருடைய பக்கங்கள் அவர் பார்த்துக்கொள்ள, அவருடைய பக்கத்தை பார்ப்பதற்கு நான் ஆவலாக சிவதர்ஷினி இப்போது பார்த்துக் கொள்கிறார். நன்றி. நான் பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வனுடைய கவிதையிலிருந்து ஆரம்பிக்கிறேன். சிறப்பான தலைப்பு. முதலில் கவிதை தலைப்பு தூண்டுதலாக இருக்கிறது, எல்லோருக்குமே அது வாய்ப்பாக அமைக்கும். அந்த தலைப்புக்கு வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கொண்டு, திட்டமிடலுடன் திடமாயிருந்து, திட்டங்கள் திடமாயிருந்தும் திண்டாடுது உலகம். எப்படித்தான் திட்டம் போட்டாலும் உலகம் திண்டாடி கொண்டுதான் இருக்கு. ஆனாலும் நாங்கள் பட்டங்கள் பெற்றாலும் தகுதியா இருந்தாலும் கூட ஒரு வட்டங்களுக்குள்ள இருக்க முடிகிறது. இன்னும் வட்டங்களுக்குள்ள இருக்கிறவர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறோம். ஆகவே என்னதான் திட்டம் போட்டாலும் கூட வட்டங்களுக்குள்ளேயுமே கொண்டு வந்து உயர்த்தி விடுகிறார்களே ஆதங்கம். அதே நேரம் போராடிய கட்டங்கள் எல்லாத்தையும் நாங்கள் திடமாக்கினோம் என்பதை இங்கே அறுதியாக உறுதியாக சொல்லுகிறார். போராடிய காலம் எல்லாம் அங்கே நாங்கள் திடமாகத்தான் இருக்கிறோம். வாயாடியாக இருந்தாலும் கூட நாங்கள் திட்டமிட்டு எழுந்தோம். உங்கள ஒரு சின்ன பிரச்சனை சொன்னாலும் இது வாயாடி இருந்தாலும் அதுக்குள்ளே அந்த வாயாடிக்கு கூட ஒரு திட்டம் போட்டு எழுதுகிற சிறப்பு அங்கே இருந்திருக்கிறது. ஆகவே அங்கே நாங்கள் திட்டமிட்டு எழுந்தோம். வஞ்சனைகளை கண்டு விரந்தாது என்று நிறைவாக ஒரு உற்சாகத்தை அந்த கவிதையின் நிறைவின் போது எல்லோருக்குமே சொல்வது போல, வஞ்சனைகளை கண்டு விரந்த வேண்டாம், திட்டமிட்டு எழுந்தால் தீமைகளை தீயுக்குள் போட்டு விட்டால் எல்லாமே நல்லதாக மிக சிறப்பாக வரிகள் என்று மிக சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்களை சொல்கிறேன். நன்றி. அடுத்து சந்திரவதனி சிவபாலர்கள், திட்டமிட்டு எழு, இல்லாவிடில் நீ தொட்டுவிட துடிக்கின்ற இலக்குகளை எப்படி தொட்டுவிட முடியும், வெட்ட முடியும் என்பது. ஆகவே நீ திட்டமிட்டு செயற்படாவிட்டால் உனக்கு நிறைய இலக்குகள் இருக்கிறது, அதை எப்படி உன்னால தொட முடியும். ஆகவே அந்த திட்டமிடுதலை இங்கே அழகாக அழுத்தமாக சொல்லிக்கொண்டு, அதுவே உன் வாழ்வின் வெற்றி படிக்கு அது முதல் படியாக அமைந்து விடுகிறது. அதே நேரம் பதறாத காரியம் சிதறாது என்ற பழமொழி இருக்கிறது. அதன்படி நீ திட்டத்தை தீட்டி விட்டால் மட்டும் போதாது, அதை சரியான முறையில தீட்டி பொறுமையாய் நீ செயற்பட்டால் ஒரு அந்த முண்டி அடிக்கின்ற அந்த முரட்டு குணங்களை எல்லாம் வேண்டாம். அதுதான் இப்ப சமூகத்தில் அதிகம் இருக்கிறது. முண்டி அடிக்கிறது, முரட்டுத்தன்மை, அவற்றையெல்லாம் நீ அவர்களோடு மோதி கொண்டு நிற்பதை நிறுத்தி நீ திட்டமிட்டு இந்த உலகத்தையே தட்டுகிற உனக்கான வெற்றி கதவு திறக்க. அதே நேரம் ஒரு சிறப்பான விடயத்தை சொன்னார். குடும்ப தலைவி என்ற உனக்கு ஒரு பட்டம் உனக்கு பொறுப்பு தந்தால் அதை நீ சரியாக திட்டமிட்டு செய். அது இல்லாவிட்டா உனக்கு பறி போய்விடும், அந்த பதவி கூட திறப்பும் பறி போய்விடும். ஆகவே அந்த பட்டத்தையும் தக்க வச்சுக்கொள் என்று எல்லோருக்குமே ஒரு சூசனமாக பழைய பாட்டிமா சொல்லினோம். காதுக்க ஒரு இது சொல்லினோம், இப்படி செய்ய அப்படி செய்ய, அது போல ஒரு விஷயத்தை சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு பொறுப்பு தந்து அதை சரியா செய்ய போய்விடும், ஒரு கதை கூடும். அடுத்து சர்வேஸ்வரி அவர்கள் மிக சிறப்பாக இன்று எல்லாமே கட்டங்கள், இந்த கட்டுக்கள், மட்டுக்குள், வட்டங்கள், நட்டங்கள் என்று அழகா சந்தங்களோடு இணைச்சிட்டார். ஆகவே கட்டங்கள் தோன்றுதே, அதே நேரம் துட்டுக்கள் இல்லாமல் துன்பங்கள் பெருகுது. மட்டோடு எதையும் செய்தால் நட்டங்கள் நமக்கு இல்லை. மட்டுக்களோடு ஒரு அளவோடு நாங்கள் எதையும் செய்தால் எங்களுக்கு நட்டம் இல்லை. ஆகவே எதற்கும் விட்டு வைக்க வேணும். பொட்டு வைத்த முகமே நீ சோர்ந்து போவாது, எல்லாவற்றுக்கும் கொஞ்சத்தை விட்டு விட்டு நீ சேமித்து வைக்க வேண்டும் நல்லது. அதே நேரம் பொட்டு வைத்த முகமே சோறாது. சாதாரண முகம் சோர்ந்தா பரவாயில்ல, பொட்டு வைத்த முகம் கொஞ்சம் பளிச்சன் இருக்கணும். ஆகவே அந்த பொட்டு வச்ச முகமே நீ சோறாது. சட்டம் எதுவும் சரித்திரத்துல இல்லையறி. சில சட்டங்களை அவர்கள் தாங்களாக தன் எல்லாம் வாய்ப்பேச்சாக சொல்லி கொண்டு போகிறார்கள். தவிர சட்டங்கள் இல்லை. சில பெண்களுக்காக போடப்பட்ட சில சட்டங்கள் சட்டத்திலேயே இல்லை, ஆண்டாண்டு காலம் அப்படி கொண்டு வருகிறார்கள். ஆகவே வாட்டமும் தேவையில்லை, நீ பெருமான தேவதையே சாட்டுதல் இல்லாத நீ சாதனை செய்வாய். எல்லாத்தையும் சாட்டு போக சொல்லாத சாதனைகள் செய்வாய். ஆகவே திட்டமுடன் நீ திடமாக எழுந்து விடு என்கிறார். மிக அழகாக அவருடைய கவிதையை மிக எல்லோருக்குமே எளிமையாக புரியக்கூடியமாய் அழகாக. அடுத்து சிவமணி அக்கா அவர்கள், பெண்மை துணிந்தால் ஏற்றம் கூடும் என்கிறார். வந்த வினையை தன்னை விடுத்து வழக்கி விழாம எழுந்து, நாங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் அங்கிங்கு தடுக்கி விழுவோம், வழக்கி விழுவோம். ஒவ்வொரு கட்டத்திலும் ஏதோ ஒரு சிக்கலும் சிட்டாக பறந்து விட வேண்டும் என்கிறார். வாழ்வில் பயர்ந்தால் எதனைத்தான் சாதிக்க முடியும். அதே நேரம் தயங்கி நின்றால் எல்லாமே நமக்கு கிடைத்து விடுமா? தயங்கி நின்றால் பொன்னான நேரங்களை நாங்கள் பொறுமையாக பொறுப்போடு செயற்பட வேண்டும்.
அதே நேரம் முட்டுக்களை உடைத்து அட்டாவதானி போல செயற்பட வேண்டும். அரிய பணிகளை ஆற்றி எல்லாவற்றையும் செய்தால் எங்கள் தேசம் எங்கள் கையில், எங்கள் பொருள் எங்கள் கையில், எங்கள் எல்லாமே எங்கள் கையிலேயே சிறப்பாக வந்து அவருடைய கவிதைக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். குறிப்பிட்டபடி அடுத்து ஜெயசக்தி குருவானவர்கள் அவரும் திட்டம் போட்டு ஒரு வட்டம் போட்டு அதே நேரம் எங்கள் கைகளை கட்டி போட்டு அவர்கள் நாங்கள் எப்படியெல்லாம் திட்டம் போட்டு முன்னேறுவோம் என்று திட்டம் போட்டால் எங்களை எப்படியெல்லாம் காட்டி போடலாம் என்ன அவர்களும் கூட திட்டம் போட்டபடிதான் இருக்கிறார். எப்படியெல்லாம் போட்டு மெல்லமா மடக்கலாம். ஆகவே ஊழ இட்டுக்கொண்டு எங்களை சில வேளை எங்களை ஒடுக்கிட நினைக்கின்ற போதெல்லாம் ஒன்றுமில்லாத அந்த உலகத்தினை நாங்கள் மாற்ற வேண்டும். இப்படியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் நிறைய மாற்ற வேண்டும் என்கிறார். ஊழ்வினி என்று ஒதுங்கிய நிற்காது. இதெல்லாம் அவங்களோட விதி, இதெல்லாம் நாங்கள் செய்த வினைகள் என்று நாங்கள் ஒதுங்கி நிற்காம அது எங்களுக்கே ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி சமாதானப்படுத்துவோம். இதெல்லாம் நம்மளோட தலைவிதி, இதெல்லாம் விடுவோம். ஆனா அதையெல்லாம் நாங்கள் ஒதுக்கி விடாம அதுலயே நாங்க சில விடயத்துல மூழ்கிய முத்தெடுக்க வேண்டும். கடல்ல மூழ்கினாத்தான் முத்து கிடைக்கும். அதுபோல நமக்கு தேவையான விஷயங்களை நாம முயற்சி செய்திருக்க வேண்டும்ங்கிற. ஆகவே அதுக்காக முத்தாய்ப்பாய் வாழ்ந்து விடு, மதியின் துணையோடு மனதில் உறுதியோடு மங்கியர் வாழ்வை நாங்கள் உயர்த்த வேண்டும், விதியை மத்தியால் வென்றுவிட வேண்டும் என்பதாக அவருடைய ஒவ்வொரு வரிகளும் மிக சிறப்பாக பேசுகிறது. வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நிறைவாக விஜயவரியக்கா அவர்கள் இத்தனை திக்குகள் பார்த்த பார்வை, சக்தி கொடுத்தொரு சரித்திர போர்வை, இனிதென அனைத்தையும் கொடுக்கின்ற அந்த தன்மை, அதனால ஐம்புலன்களை இணைத்த அதிசய தொடுப்பு, ஐம்புலன்களையும் இணைத்துத்தான் ஒரு அதிசயமான தொடுப்பு ஒன்று. அதுதான் அது சிறப்பான ஒரு முத்தாய்வு. அதுவும் ஒரு அழகான விஷயம். ஐம்புலன்கள் இணைகின்ற போது அது ஒரு அதிசயமான தொடுப்பாக இருக்கிறது. பயனுறு செயல்களை நாங்கள் திட்டத்தோடு எழுத வேண்டும். அதே நேரம் வித்தகங்கள் புத்தகத்திலே இருப்பதில்லை. புத்தகத்தில் வித்தகத்தை பெற்றவர்கள் முழுமையாக வெற்றி பெற்றவர்களாக இருப்பார்கள் என்றால் ஒருவேளை பயந்து ஒடுங்கி போகலாம், அல்லது நிறைவாக கல்வி கற்ற அத்தனை பேரும் தங்களை உயர்ந்து செல்வதாகவோ அல்லது ஆளுமை கொண்டவர்களாக இருப்பதாக இல்லை. நிச்சயமாக அதை சரியான முறையில் வித்தகத்தை சரியான முறையில் பயிற்சி தெரிந்தவர்கள் அல்லது பயனுற கொள்ளையும் பெற்றிருப்பார்கள். நாங்கள் அதை அனுபவத்தோடு பெறுவதை புத்தகத்தில் பெறுவதை விட நிறைவாக கிடைக்கும். புத்தகம் வந்து வாசித்துட்டு அப்படியே விடுவோம். எல்லாவற்றையும் நாங்கள் எங்களுக்கு சரியாக பொருத்தி பார்ப்பதென்றோ அல்லது பயன் கொடுப்பதென்று சொல்ல முடியாது. அதே நேரம் ஒற்றை பணத்தை உயர்வு என சொல்லி கடந்தவை எல்லாவற்றையும் நாங்கள் கசந்தது என்று சொல்லி அவற்றை தடுக்காமல் அல்லது மறக்காமல் நடந்தவை எல்லாம் நடந்தவை தான் இப்ப நடக்கிறவை நடக்க போறவை இவை எல்லாவற்றையும் நாங்கள் திட்டமிட்டு மாற்றோம். நடந்தவை போயிட்டு நாங்கள் அதுக்காக வருந்தி கொண்டிருக்காமல் இனி வார காலம் விட்ட காலத்தையாவது நாங்கள் திட்டம் போட்டு அதன்படி சரியாக செயற்படுத்துவோம் என்கிற திடமோடு எழுத வேண்டும் என்று மிக சிறப்பாக எல்லோருடைய வரிகளுமே ஒன்று கொண்டு சளைத்தது என்று அவர்கள் பக்க பார்வையிலே திட்டமிடலை எப்படி கொண்டு வந்து சேரலாம், நாம் உயர்வது மட்டுமல்ல நம்மோடு சேர்ந்து 4 பேரை சமூகத்தை எப்படி உயர்த்துவதற்கான விழிப்பை தரலாம் மிக மிக்க நன்றி சிவதர்ஷினி. இப்போது அவருடைய பக்கத்தில் எப்படி எங்களுடைய வாழ்க்கையின் பக்கங்கள் எழுச்சி பெண் மாலதி வழிநின்று எழுதியோடு செல்கின்ற எப்படி அவள் தன்னுடைய வீர மரப்பெண்ணாக வாழ்க்கையை தொடுத்தாளோ அதுபோல ஒவ்வொரு பெண்களுமே பேரெழுச்சி கொண்டு எழுபவர்களாக விழுகை என்பது இல்லை. தோல்விகள் வரலாம் அல்லது படிகளில் சற்று தடங்கல்கள் வரலாம், ஆனால் தோல்வி என்பதில்லை, அங்கு விளைவது நன்மையாகத்தான் இருக்கிறது. எனவே உரிமையோட அது உரிமையாக இருக்கிறது, எழுந்து கொள் என்கிறார். வாழ்வியலை கட்டி எழுப்பிட திட்டமிடலுடன் திடமாய் நீ எழு. எனவே எங்களுடைய வாழ்வியல் என்பது நம் ஒவ்வொருவருடைய கைகளிலும் தான் இருக்கிறது. நாம் சோர்ந்து போய் ஒருவேளை மற்றவர்கள் சொல்கின்ற கதைகளை கேட்டு நாம் முடங்கி போனோமானால் அங்கு கூனி குறுகி தவித்திருப்பது நாமதான் இருக்கும். காலம் கடந்து விடும். அப்போது அதை மீள்பார்வை செய்யும் போது நிச்சயமாக அவற்றை மீள கொண்டு வர முடியாது. ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தால் அவள் மட்டும் அங்கு தோற்று போகவில்லை, அவள் பின்னால் இருக்கிற அவளுடைய குழந்தைகளிலிருந்து அத்தனையுமே தோற்று போயிருக்கிறது. எனவே திட்டமிடல் திடமானது இது வெற்றி உபதேசம் அல்லவே வேளைவரின் விளைநிலமாய் மாறிவிடு பெண்ணை. நிச்சயமாக ஒவ்வொரு பெண்களும் விளைநிலங்களாகவே இருக்கிறார்கள். அங்கு அவருடைய குழந்தைகள் அவருடைய உறவுகள் என அங்கு பயிரிடப்படுகின்றன. அந்த அழகான அமோகமான விளைச்சலை கொடுப்பது என்பது அவளுடைய உழைப்பின் பக்கமாக இருக்கிறது. குட்டி தேராய் வீதியில் பவனி பெற குழந்தை மனையான் மக்கள் என இணைந்து வருகின்ற அந்த வாழ்க்கையும் அந்த வாழ்க்கையின் பக்கங்களும்
அது எப்போதுமே திட்டமிடலுடன் நடந்தால் மட்டுமே அது அழகாக பயன்பெறும். எனவே வாழ்க்கையில் நான் பல வேலைகள் நினைத்து பார், சில வேளை நாங்கள் செய்வது என்பது எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு அல்லது கணவனுக்கு அல்லது உறவுகளுக்கே தெரியாது. நாங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் எவ்வளவு பக்குவமாக நாங்கள் பார்த்தால் அந்த குடும்பம் அழகாக செல்லும் என்பது சில வேளை மற்றவர்களால புரிய முடியாது இருக்கும். ஆனால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளவு உழைப்பை அதன் மீது கொடுத்திருக்கிறோம், அதை ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் எப்படி பார்த்திருக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு சின்ன திட்டமிடல்களும் அந்த குடும்பத்தின் பலத்தையும் இந்த சமூகத்தின் பலத்தையும் எப்படி வளங்காக்குறது என்பது தெரியும். நல்ல தோளில் தட்டி நீங்களே உங்களுக்கு தட்டி கொடுத்து கொள்ளுங்க, யாரும் உங்களுக்கு தட்டி கொடுக்க வேண்டாம். நீங்களே உங்களை கட்டி எடுத்து மெல்ல தட்டி கொடுத்து உயர்ந்து கொள்ளுங்க. நிச்சயமாக இங்க இருக்கிற ஒவ்வொரு வல்லமை மிக்க பெண்களும் நிச்சயமாக சிறப்பானவர்கள். ஒரு சிலருக்கு சில வழியில அல்லது பலருக்கு தட்டி கொடுப்பதற்காக தோழணைப்பதற்கு இருக்கலாம், இல்ல இருந்தாலும் பரவாயில்லை. நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ பிறந்தவர்கள், ஆள பிறந்தவர்கள், உங்கள் சுதந்திரத்தோடு அழகாக வாழ பிறந்தவர்கள். தவறான பக்கங்களில் செல்வதை இங்கு யார்? சுதந்திரம் என்பது கட்டறிந்த மாடுகள் போல தெரிவதல்ல. அழகான ஒரு குடும்ப சூழலில் அழகான குழந்தைகளோடு உங்கள் ஆளுமையை நீங்கள் உலகோடு பதித்து சிறப்புற வாழ வேண்டும் என்பதும், அந்த திட்டமிடலை உங்களை கொண்டு திட்டத்தோடு எழ வேண்டும் என்பதும், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அமைய வேண்டும் என்பது பெருவாஞ்சியோடு இந்த கவிதையின் கவிதையின் தலைப்புக்கு வரிகள் தந்த ஒவ்வொருவருடைய சிறப்பான வரிகளையும் அதனை எடுத்து ஐந்து சிவதர்ஷி ராகவனுக்கும் மிகச் சிறப்பான நன்றிகளோடும் வாழ்த்துக்களோடும் அடுத்த சுற்றுக்கு நாம் தயாராகுவோம். இப்போது இரண்டாம் சுற்றின் பக்கமாக வீண்வாதம் ஏதுக்கடி, வீண்வாதம் ஏதுக்கடி தலைப்போடு இரண்டாவது சுற்று பார்த்த அஞ்சலோட தடியை எடுத்தபடி ஓட தயாராகின்ற சிவதர்ஷி ராகவன் அவர்கள் அந்த வரிகளின் கருவை பார்ப்பதற்கு ஆவலாக நாமும் எல்லாம் ஓட தயாராகும். பத்மலோஜினி அவற்றை கிரகித்துக் கொள்ள நாமும் ஓட தயாராகுவோம். மிக்க நன்றி. நன்றி. வீண்வாதம் ஏதுக்கடி. வாயாடி பெண்ணே நீயே சொல்லு, வீண்வாதம் ஏதுக்கடி கண்ணே. வாயாடி பெண்ணே நீயே சொல்லு, வீண்வாதம் ஏதுக்கடி கண்ணே. ஊராரெல்லாம் வாய்மேல் பல்லு போட்டு வம்பளந்து நிற்கும் போது, ஊராரெல்லாம் வாய்மேலே பல்லு போட்டு வம்பளந்து நிற்கும் போது வரம்பு மீறி பேசி நீயும் வாங்கி கட்டி கொள்வதேனும், வரம்பு மீறி பேசி நீயும் வாங்கி கட்டி கொள்வதேனும். கட்டியவன் கருத்து பிழைக்கும் போது, கட்டியவன் கருத்து பிழைக்கும் வாய்மூடி மௌனங்கோள், கட்டியவன் கருத்து பிழைக்கும் வாய்மூடி மௌனங்கோள். ஊரும் உறவும் நடித்து கொல்லும் தலையாட்டி பொம்மை போலாகும், ஊரும் உறவும் நடித்து கொல்லும் தலையாட்டி பொம்மை போலாகும். நல்லவள் என்று சொல்லி பாராட்டு பத்திரம் தருவேன், நல்லவள் என்று சொல்லி பாராட்டு பத்திரம் தருவேன். வாலாட்டி நீயும் வாங்கிக்கோ, வாலாட்டி நீயும் வாங்கிக்கோ. எத்தனைதான் வாதங்கள் செய்திடினும் கிடைக்காத நியாயம், எத்தனைதான் வாதங்கள் செய்திடினும் கிடைக்காத நியாயம். எண்ணி எண்ணி நீர் வடித்தும் காணலான ஆசைகள், எண்ணி எண்ணி நீர் வடித்தும் காணலான ஆசைகள். உனக்குள் உறைந்து போகும் பாறையாகி இறுகி போகும், உனக்குள் உறைந்து போகும் பாறையாகி இறுகி போகும். வீண்வாதம் ஏதுக்கடி, விரயமாவது உன் சக்தியடி, வீண்வாதம் ஏதுக்கடி, விரயமாவது உன் சக்தியடி. நன்றி. அடுத்த கவிதையை தருவதற்கு பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வங்களை அன்பாய். மைக் எடுத்துட்டு பத்மலோஜினி. மீண்டும் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். வீண்வாதம் ஏதுக்கடி. வீண்வாதம் ஏதுக்கடி விந்தியான விடியல்களில், வீண்வாதம் ஏதுக்கடி விந்தியான விடியல்களில். விடியல்களில் அழகுண்டு வேண்டும் வரை ரசித்திடலாம், விடியல்களில் அழகுண்டு வேண்டும் வரை ரசித்திடலாம், ரசித்திடலாம் இன்பமான இல்லறத்தை மனைவியாக, ரசித்திடலாம் இன்பமான இல்லறத்தை மனைவியாக. மனைவியாக இருந்தாலே மரியாதை தந்திடுவர், மனைவியாக இருந்தாலே மரியாதை தந்திடுவர். தந்திடுவர் துன்பத்தை துணைவி என்பர் இணைவி என்பர், தந்திடுவர் துன்பத்தை துணைவி என்பர் இணைவி என்பர். இணைவி என்பர் ஊடகங்களில் உன்னதத்தை இழந்திடுவர், இணைவி என்பர் ஊடகங்களில் உன்னதத்தை இழந்திடுவர். இழந்திடுவர் வார்த்தைகளையும் வானவில்லாய் வளைத்திடுவர், இழந்திடுவர் வார்த்தைகளையும் வானவில்லாய் வளைத்திடுவர். வளைத்திடுவர் வாழ்க்கையெல்லாம்
மறைத்திடுவர் வரலாற்றை, வளைத்திடுவர் வளைந்திடுவர் வாழ்க்கையெல்லாம், மறைத்திடுவர் வரலாற்றை. வரலாற்றை பேசுவோம் வீண்வாதம் ஏதுக்கடி, வரலாற்றை பேசுவோம் வீண்வாதம் ஏதுக்கடி. இது ஒரு அந்தாதி கவிதையில எழுதினான், ஒரு சின்ன முயற்சி. நன்றி. நன்றி, மிக்க நன்றி. ஆனால் இந்த கவிதை பற்றி நாம் பிறகு முடிந்த பின்னர் பேசுவோம். நிச்சயம். அடுத்ததாக சந்திரவதனி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. மீண்டும் வணக்கம். வீண்வாதம் ஏதுக்கடி. வீண்வாதம் ஏதுக்கடி வஞ்சியே, உன் வலுவும் உன் திறனும் உணர்ந்திடா வீணாய் போனவர்கள் மத்தியிலே. வீண்வாதம் ஏதுக்கடி வஞ்சியே, உன் வலுவும் உன் திறனும் உணர்ந்திடா வீணாய் போனவர்கள் மத்தியிலே. வீண்வாதம் ஏதுக்கடி பெண்ணே, யாவும் புரிந்திருந்தும் புரியாதவர் போல் பாசாங்கு காட்டி நிற்கும் பாவியர் மத்தியிலே. வீண்வாதம் ஏதுக்கடி பெண்ணே, யாவும் புரிந்திருந்தும் புரியாதவர் போல் பாசாங்கு காட்டி நிற்கும் பாவியர் மத்தியிலே. வீண்வாதம் ஏதுக்கடி வனிதையே, தாம் பிடித்த முயலுக்கு 3 கால்கள் என்றே விதண்டாவாதம் பண்ணும் வில்லங்கம் நிறைந்தவர் மத்தியிலே. வீண்வாதம் ஏதுக்கடி வனிதையே, தாம் பிடித்த முயலுக்கு 3 கால்கள் என்றே விதண்டாவாதம் பண்ணும் வில்லங்கம் நிறைந்தவர் மத்தியிலே. வீண்வாதம் ஏதுக்கடி பாவையே, விழிகள் திறந்திருந்தும் தூங்குபவர் போல் நடித்து தினம் நல்லது கெட்டது அறிந்திட விரும்பா அறிவிலிகள் அவையிலே. வீண்வாதம் ஏதுக்கடி பாவையே, விழிகள் திறந்திருந்தும் தூங்குபவர் போல் நடித்து தினம் நல்லது கெட்டது அறிந்திட விரும்பா அறிவிலிகள் அவையிலே. வீண்வாதம் ஏதுக்கடி பூவையே, காலம் பொன்னானது என புரிந்து வீணே பொழுதை கழிக்காமல் கடமையே கண்ணாக உழைக்கும் உழைப்பாளிகள் வர்க்கத்தின் முன்னே. வீண்வாதம் ஏதுக்கடி பூவையே, காலம் பொன்னானது என புரிந்து வீணே பொழுதை கழிக்காமல் கடமையே கண்ணாக உழைக்கும் உழைப்பாளிகள் வர்க்கத்தின் முன்னே. வீண்வாதம் ஏதுக்கடி கண்மணியே, வீணான மனக்கசப்பும் தேவையற்ற வார்த்தைகளும் உறவுகளிடை விரிசல் தந்து அன்பினை அனலிடை தள்ளிவிடுமே. வீண்வாதம் ஏதுக்கடி கண்மணியே, வீணான மனக்கசப்பும் தேவையற்ற வார்த்தைகளும் உறவுகளிடை விரிசல் தந்து அன்பினை அனலிடை தள்ளிவிடுமே. வீண்வாதம் ஏதுக்கடி மங்கையே, நேற்றிய பிழைகள் நேற்றோடு போக அதனை இன்று நீட்டி பயனின்றி பேசி அன்பான பல தருணங்களை இழந்திட வேண்டாமே. வீண் வார்த்தை ஏதுக்கடி மங்கையே, நேற்றிய பிழைகள் நேற்றோடு போக அதனை இன்று நீட்டி பயனின்றி பேசி அன்பான பல தருணங்களை இழந்திட வேண்டாமே. நன்றி. அடுத்து சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்களை அழைக்கிறோம். வணக்கம். வீண்வாதம் எதுக்கடி, மண்ணிலே மங்கியராய் பிறந்ததே மாதவத்தினாளுக்கு, மண்ணிலே மங்கியராய் பிறந்ததே மாதவத்தினாலே, பெண்ணவள் என்றும் பெரும் செல்வம் தானே. கண்ணிலே கருணையும் கடமையிலே பொற்குடமாய், கண்ணிலே கருணையும் கடமையிலே பொற்குடமாய், வண்ணமாய் முன்பவள் பஞ்சியே நீதானே. எண்ணிய பொழுதெல்லாம் ஏற்றமாய் நீ உயர்ந்து, கண்ணின் மணியாய் காதலும் தான் பறக்கவே. மண்ணினால் செய்யவில்லை மாநிலத்தின் சுடரொளியை, உன்னை மண்ணினால் செய்யவில்லை மாநிலத்தின் சுடரொளியை, பண்ணின் நீர்மொழி போல் பாவையே உன் ஸ்வரம், பண்ணின் நீர்மொழி போல் பாவையே உன் ஸ்வரம். அசைந்து வரும் பூங்காற்றில் ஆடி நிற்கும் மலர்கொடியே, அசைந்து வரும் பூங்காற்றில் ஆடி நிற்கும் மலர்கொடியே, தேடி நின்று திரவியத்தை சேர்த்து வைப்பவளை, தேடி நின்று திரவியத்தை சேர்த்து வைப்பவளை. வேல்விழியும் வெற்றி வாகை சூடையிலே வீண்வாதம் ஏதுக்கடி, வேல்விழியும் வெற்றி வாகை சூடையிலே வீண்வாதம் ஏதுக்கடி. விண்மீனே உந்தனுக்கு மலர்தனத்து வண்டுகள் மயங்கித்தான் நின்றாலும் மயங்காமல் நிற்கின்ற மாமங்கை நீதானே. மலர்வனத்து வண்டுகள் மயங்கித்தான் நின்றாலும் மயங்காமல் நிற்கின்ற மாமங்கை நீதானே. அயராத அணிடும் அமுத சுரபியும் தானன்றோ, தயங்காது தள்ளிவிடும் தங்க தாமர வாடிக்குள்ள, தயங்காது தள்ளிவிடும் தங்க தாமரை வாடிக்குள்ள. நன்றி. அடுத்து சிவமணி புவனேஸ்வரன். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். வீண்வாதம் ஏதுக்கடி, உன்னை நீயே அறிவாய் பெண்ணே, உரிமை தன்னை நீயே காண்பாய்,
உன்னை நீயே அறிவாய் பெண்ணே, உரிமை தன்னை நீயே காண்பாய். கண்ணே மணியே வாராய், காவியம் ஒன்றை தாராய். கண்ணே மணியே வாராய், காவியம் ஒன்றை தாராய். அடக்குமுறை அவலமிது அவனி தன்னை ஆண்டு கொண்டு, அடக்குமுறை அவலமிது அவனிதனை ஆண்டு கொண்டு, கிடக்குதிது இன்னும் தான் கீழ் மனத்தோர் முன்றலிலே. கிடக்குதிது இன்னும் தான் கீழ் மனத்தோர் முன்றலிலே. அடக்குமுறை அவலமிது அவனிதனை ஆண்டு கொண்டு, கிடக்குதிது இன்னும் தான் கீழ் மனத்தோர் முன்றலிலே. தொல்லுலகில் பெண்கானா தொல்லையது நீ அறிவாய். தொல்லுலகில் பெண்கானா தொல்லை இது நீ அறிவாய். வல்லமையோ உனக்குள்ளே வரமாகி கிடக்கையிலே, வல்லமையோ உனக்குள்ளே வரமாகி கிடக்கையிலே, பேராளுமை பெண்ணே பேருலகை தந்திடவா. பேராளுமை பெண்ணே பேருலகை தந்திடவா. போராடும் புது உலகம் பொன் மகளே ஏதுக்கடி. போராடும் புது உலகம் பொன் மகளே ஏதுக்கடி. சீராலே உனை உலகம் சீராட்ட வேண்டுமடி. சீராலே உனை உலகம் சீராட்ட வேண்டுமடி. வீண்வாதம் ஏதுக்கடி காலம் வீண் விரயம் ஆகுமடி. வீண்வாதம் ஏதுக்கடி காலம் வீண் விரயம் ஆகுமடி. கண்ணே மணியே இங்கே வாராய், காவியம் ஒன்றை இன்றே தாராய். கண்ணே மணியே இங்கே வாராய், காவியம் ஒன்றை இன்றே தாராய். நன்றி. அடுத்து கவி படிக்க ஏசக்தி பிரபாகரனை அழைக்கிறேன். சகோதரி அனைவருக்கும் மீண்டும் இனிய வணக்கம். வீண்வாதம் ஏதுக்கடி. வெற்றி பேச்சையே வேலையாட் கொள்ளும் முட்டாள் மனிதர்கள் மொழிந்திடும் பொய்களை கண்களை மூடிக்கொண்டு கருத்தினில் பறிப்போருடன் வீண்வாதம் ஏதுக்கடி வேண்டாமதை சொல்வது. வெற்றி பேச்சையே வேலையாய்க் கொள்ளும் முட்டாள் மனிதர்கள் மொழிந்திடும் பொய்களை கண்களை மூடிக்கொண்டே கருத்தினில் பறிப்போரிடம் வீண்வாதம் ஏதுக்கடி வேண்டாமதை விட்டுவிடு. தான் பிடித்த முயலுக்கு தான் சொன்ன கால்களின்றே தர்க்கங்கள் புரிந்திருந்தே கைகட்டு நடப்பவர்கள் சொல்லித்தான் விளக்கினாலும் சொல் கேட்க மாந்தரிடம் வீண்வாதம் ஏதுக்கடி வேண்டாமதை விட்டுவிடு. தான் பிடித்த முயலுக்கு தான் சொன்ன கால்களென்றே தர்க்கங்கள் புரிந்திருந்தே தரிகட்டு நடப்பவர்கள் சொல்லித்தான் விளக்கினாலும் சொல் கேட்க மாந்தரிடம் வீண்வாதம் ஏதுக்கடி வேண்டாமதை விட்டுவிடு. உண்மைகள் அறிந்திருந்தும் ஊமையாய் நடித்திடுவர், கண்ணிருந்தும் குருடராய் காலத்தை கடத்திடுவர். எண்ணத்தில் வஞ்சம் வைத்தே இரக்கமில்லாதிருப்போரிடம் வீண்வாதம் ஏதுக்கடி வேண்டாமதை விட்டுவிடு. உண்மைகள் அறிந்திருந்தும் ஊமையாய் நடித்திடுவர், கண்ணிருந்தும் குருடராய் காலத்தை கடத்திடுவர். எண்ணத்தில் வஞ்சம் வைத்தே இரக்கமில்லாதிருப்போரிடம் வீண்வாதம் ஏதுக்கடி வேண்டாமதை விட்டுவிடு. தன்னலம் ஒன்றே தரணியில் பெரிதென இன்னல்கள் தந்துவிடும் ஈனப் பிறவிகளின் பண்புகள் ஏதுமில்லா பழிபோடும் படைகளுக்கு வீண்வாதம் இருக்கடி வேண்டாமதை விட்டுவிடு. தன்னலம் ஒன்றே தரணியில் பெரிதென இன்னல்கள் தந்துவிடும் ஈனப் பிறவிகளின் பண்புகள் ஏதுமில்லா பழிபோடும் படைகளுக்கு வீண்வாதம் ஏதுக்கடி வேண்டாமதை விட்டுவிடு. நன்றி. அடுத்ததாக கவிதை படைக்க சகோதரி விஜயகௌரி. நன்றி. வீண்வாதம் ஏதுக்கடி. வீண்வாதம் ஏதுக்கடி பெண்ணே வீணர் முன் நலிவதற்கோ. நீ சொற்சமர் புரிவதெல்லாம் இங்கே சுதந்திர படையலுக்கா. வீண்வாதம் ஏதுக்கடி பெண்ணே வீணர் முன் நலிவதற்கோ. நீ சொற்சமர் புரிவதெல்லாம் இங்கே சுதந்திர படையலுக்கா. பாருக்குள் வாழ் மனிதர் உன்னை பரிதவிப்புடன் நோக்குவதோ. சீருக்குள் சிறப்பெழுத உன் சிந்தனை விரித்தெழுது. பாருக்குள் வாழ் மனிதர் உன்னை பரிதவிப்புடன் நோக்குவதோ. சீருக்குள் சிறப்பெழுத உன் சிந்தனை விரித்தெழுது. ஆழ பிறந்தவள் நீ, உன்னை அனுதாபத்துள்ளேன் இழைத்தாய். காலத்தின் சக்கரத்துள் உன் கால்களை ஆழ பதி. ஆழ பிறந்தவள் நீ, உன்னை அனுதாபத்துள் ஏன் இழைத்தாய். காலத்தின் சக்கரத்துள் உன் கால்களை ஆழ பதி. வாழ பிறந்தவள் நீ, நாளை வதங்கி குலைவதுவோ. உந்தனை நீ உணர்ந்தால் உன்னை வெல்பவர் யாரடி சொல். வாழ பிறந்தவள் நீ, நாளை வதங்கி குலைவதுவோ. உந்தனை நீ உணர்ந்தால் உன்னை வெல்பவர் யாரடி சொல்.
வாதத்துள் வதங்கள் செய்வாய், வல்லமை சிறகின் பலம் நீ, வாழும் வகைதனில் செப்பி நின்று காலத்தின் தேவதையாய் கலங்கரை விளக்காவாய். வாதத்துள் வதங்கள் செய்வாய், வல்லமை சிறகின் பலம் நீ, வாழும் வகைதனில் செப்பி நின்று காலத்தின் தேவதையாய் கலங்கரை விளக்காவாய். மிக அழகாக வீண்வாதங்கள் ஏதுக்கடி என்று இணைத்து நின்ற ஒவ்வொருவர் வரிகளும் மிகச் சிறப்புற அமைந்திருந்தன. அத்தனை வரிகளையும் இணைத்திருந்த ஒவ்வொருவர் வரிகளையும் மிக சிறப்போடு பார்த்தபடி இப்போது பத்மலோச்சனை திருச்செந்தூர் செல்வன் அவர்கள் இவற்றுள் கிரகித்த வரிகளை நம்மோடு தர சிவதர்ஷினி ராகவன் மேல விடைபெற்றிருக்கிறார். அவர் எப்போதும் அப்படி செல்பவர் அல்ல, என்ன நிகழ்ந்தது என்ற மெல்ல சிந்தித்தபடி பத்மலோச்சினி அவர்கள் மெல்ல பார்க்க நாம் சிவதர்ஷினியையும் பார்த்துக் கொள்வோம். முதலாவது கவிதை சிவதர்ஷினி அவர்களுடையது. வாயாடி பெண்ணே நீயே சொல் வீண்வாதம் ஏதுக்கடி. ஊரெல்லாம் விட்டு விட்டுதான் எடுத்திருக்கிறேன். அதாவது வந்து ஊரெல்லாம் பேசிடுவர், வரம்பு மீறியும் உனைத்தான் நீயும் அதை வரம்பு மீறி பேசி உன் வாதத்தை வைக்காதே அப்படின்ற மாதிரி. கட்டியவன் கருத்து சொன்னாலும் அத ஏற்றுக்கொள், அந்த நேரம் நீ வீண்வாதம் வைக்காதே. ஊரும் உலகம் உனக்கு சான்றிதழ் தரப்போவதில்லை, அந்த சான்றிதழ் அது உனக்கு பிரயோசனம் இல்லை. நல்லவன் என்ற பத்திரம், நல்லவன் என்று சொல்லி பத்திரம் தருவர், அது எங்களுக்கு வேண்டாம். நீயும் வாலாட்டி அதை பெற்றுக்கொள்ளாதே, நீ ஒரு வாலாற்ற ஆள் அல்ல. வீண்வாதம் ஏதுக்கடி விரயமாகும் உன் சக்தி. இவ்வளவு நான் அவாட்ட இருந்து எடுத்துக்கொண்ட விடியம். அதுல எனக்கு பிடித்தது வந்து கட்டியவன் கருத்து சொன்னால் அதை நீ கேட்டுக்கோ, ஊரும் உலகம் நல்லவன் என்று உனக்கு பத்திரம் தந்து நீ அதை வாலாட்டி பெற்றுக்கொள்ளாது என்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த வரி நல்லா பிடிச்சிருந்தது. நன்றி. நீங்கள் ஏதாவது எடுத்துக்கோ. வாயாடி பெண்ணே அவளை அழைத்து கேட்கிறார் ஊரார் வம்பளக்க வரம்பு மீறி பேசி ஏன் எனக்கு அதுல அந்த ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்கிறது. அந்த வரிகள் வந்ததில் ஏன் வாங்கி கட்டி கொள்கிறாய் அல்லது கட்டியவன் இப்படி பேச ஏன் கேட்கிறாய் என்பது போல எனக்கு இருந்தது. சரியான சிவதர்ஷினி வந்தாலும் சரியான பக்கத்தை வாங்கி கணவன் சொல்வதை நீ கேட்டாலும் உனக்கு ஊரார் என்ன பட்டம் தரப்போயிடும், நல்லவள் என்ற பட்டத்தை தான் தரப்போயிடும். அதை நீ ஏன் வாலாட்டி கொண்டு பெற்றுக்கொள்வது? அது நடிப்பு. ஊரும் நடித்து கொள்ளும், அவ்வளவு நடிப்பு. நீ வேணும்னா பெரும்பாலான இடங்கள்ல பாருங்க அப்படி பசப்பு வார்த்தைகள் பேசுவார்கள், ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக இருக்கும். இங்க பாராட்டு பத்திரத்தை வாலாட்டி வாங்கி கொள்ளு சொன்னாரா கொள்ளாதே என்று சொன்னாரா? அதை வாங்கி கொள்ளட மாதிரிதான் எனக்கு இருவரு பக்கங்கள் இருக்கிற சிவதர்ஷினி தான் நீங்க வர வேண்டும். எனக்கு இதுல முரண்பட்டதாக இருந்த முரண்பட்ட இந்த சமூகத்தின் பக்கத்தை பார்த்த ஒருவர் வீலோட எல்லாம் தேவையில்லாம நீ ஏன் கதைச்சு முரண்படுற, இப்படித்தான் இந்த சனம் நல்லா நடிப்பினம், நல்லா உன பாராட்டு பத்திரம் தருவினம், நீ எவ்வளவுதான் நீர் வடித்து அந்த கண்ணீர் சொரிந்திருந்தாலும் உன்னுடைய ஆசைகள் காணலாய் போவதுவோ, அந்த காணல் நீராக போவதுவோ, நீ உன்னுடைய கனவுகள் எல்லாம் கரைந்து போவதுவோ, வீண்வாதம் மீது விரயமாய் உன் சக்தி போவதுவோ என்று இவற்றில் விரயப்படுத்தாமல் உன் கேரியத்தை சமத்தாய் நீ செய்து கொள் என்பதாகவே அந்த பக்கம் அமைந்ததாக பார்க்கிறேன். ஆனாலும் அழகான இந்த சமூகத்தின் பக்கம், சமூகம் எப்படி நம்மை பார்க்கிறது, எப்படி பாராட்டு பத்திரத்தை மெல்ல தருகிறார்கள், எப்படி நடித்துக் கொள்கிறார்கள், எப்படி இத்தனைதான் நாம் கண்ணீர் விட்டாலும் அவர்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறன என்பதெல்லாம் சமூகத்தில் அவ்வப்போது அனுபவிக்கும் போது கிடைக்கின்ற அனுபவங்களாக நான் பார்க்கிறேன். சிறப்பாக அமைந்திருந்தது. நன்றி. அடுத்த சந்திரவதனி அவர்களுடைய கவிதை. ஒவ்வொரு காலம் நல்ல வடிவா பெண்களுக்கு என்னென்ன சிமிலர் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அத்தனையும் கொண்டு வந்து தந்திருக்கிறீங்க. வீண்வாதம் ஏதுக்கடி வஞ்சியே, வீண்வாதம் ஏதுக்கடி பெண்ணே, வீண்வாதம் ஏதுக்கடி வனிதையே. நல்லா பிடிச்சிருந்தது. அது அடிக்கடி அந்த பெண்களுடைய ஒவ்வொரு ஒத்த சொற்கள். பெண்ணே யாவும், அதாவது வந்து யாவும் புரிந்து உனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அதே மாதிரி வனிதையே தாம் பிடித்த முயலுக்கு 4 கால் என்பர் 3 கால் என்பர். அதையும் அந்த விடயத்துலதான் அனுப்பினோம். ஒவ்வொருத்தரும் அந்த கருத்துல மாறாயினம். காவியே விழிகள் திறந்திருக்கும், எல்லார்ட்ட நித்திர கொள்ற மாதிரி இருப்பினா
ஆனா அவன் இத்தனை கொள்ளாயினம். அதையும் அதை அழகா சொல்லிட்டீங்க. பாவியே விழிகள் திறந்திருக்கும், நீ அவை திறந்திருக்கிறவே என்று நினைச்சு கொண்டிருக்க, அவை உறங்கி கொண்டிருக்கிறவன் நினைக்காதான், அவை திறந்துதான் இருக்கிறோம். நீதான் கவனமா இருக்கணும். தினமும் நல்லது கெட்டது தெரிந்து அவையிலே சொல்லிடுவேன். எல்லாம் தெரியும், அவைக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு இல்லை, ஆனா நீதான் அதை புரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி அந்த எனக்கு அவர்கிட்ட அடுத்தது பெண்ணே, வனிதையே, பாவியே, பூவையே, கண்மணியே, அந்த அழகு அந்த பெண்ணை வர்ணிக்கிறதுக்கு. அதே மாதிரி கடமையே கண் போல கண்மணியே நீ செய்திடுவாய், அந்த நேரமும் உனக்கு வீண்வாதம் வரும். அதே மாதிரி உறவுகளிடையே விரிசல், அவர் அந்த உறவு நல்ல ஆணித்தரமா சொல்ற, உறவுகளிடையே விரிசல்களை இந்த வீண்வாதம் தந்திடும், அன்பையும் நீ இழந்திடுவாய், அன்பையும் நீ இழக்க வேண்டி ஏற்படும். ஆனபடியால வீண்வாதம் வேதுக்கடி பெண்ணி என்ற முடிச்ச மாதிரி இருக்கு. அத வந்து ஒரு நாளாந்த வாழ்க்கையில எங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு விடயத்தையும் வைத்து அத கொஞ்சம் தவிர்த்திக்கோ என்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது முதல் அரை பக்கமும் உண்மையிலேயே வீண்வாதம் பேசுற வேண்ட பக்கம், பின்பக்கம் பயனுள்ள வேண்ட பக்கம், அங்கேயும் வீண்வாதம் பேசாத, இங்கேயும் பேசாத. இப்ப வேற வலுவும் திறனும் உணராதார் மத்தியில நீ பேசி பிரயோசனம் இல்ல, புரியாதவர் நிக்கிற அவர் மத்தியில், பாவியர் மத்தியில நீ பேசி பிரயோசனம் இல்ல, விதண்டாவாதம் வேணுமெண்டே விதண்டாவாதம் புரியவர்கள் மத்தியில நீ பேசி பிரயோசனம் இல்ல, தூங்குவோர் போல் இருக்கிற அறிவிலிகள் மத்தியில நீ பேசுவ, அது தெரியுது, உன்னுடைய எல்லாம் தெரியுது, வேக்கிலவே நீ பேசி பிரயோசனம். ஆனாலும் அதற்கு பின்னாக காலம் பொன்னானது என்று புரிந்து உழைப்பாளர்கள் மத்தியில நீ விதண்டாவாதம் பேசாத, நீ அங்க உற்சாகமானவர்களாக மாறிவிடு. அதே வேளையில வீணான மெனக்கசப்பு பாதைகளை உறவுகளோட இதண்டு அங்க அன்பையும் தகிக்கிற நிலைக்கு வந்து விடாத, நீ அங்க அன்பான சம்பவங்களை இழந்து போகாத என்று இருவேறு பக்கங்களாக எங்கு நீங்க விதண்டாவாதம் செய்துவிடக் கூடாது என்று, நான் செய்துவிடக் கூடாத பக்கம் ஒன்று பயனில்லாத இடங்களை கொடுக்க கூடாது, பயனுள்ள பக்கத்துல போய் கொடுத்து இழந்தும் விடக்கூடாது என்பது மிக அழகா இருந்தது. நேற்றைய பிள்ளைகள் நேற்றோடு போகட்டும், அங்கேயும் நீ திருத்திக்கோ. அதாவது வந்து வீண்வாதமும் பண்ணாத, அந்த வீண்வாதத்துல உன்னையும் நீ திருத்திக்கோ. இப்ப நாங்க நினைக்கலாம் நாங்க சொல்றது எல்லாம் சரி, நாங்க செய்யறதெல்லாம் சரி என்று நினைக்கிறவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அப்படியான இடத்துல அவன் வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு இந்த கவிதையில. நீ இதையும் சரியா பாதுகாத்துக்கோ. ஏன்னா பெரும்பாலான கணவன் மனைவியரிட அந்த பிரச்சனை வர்றது திரும்ப திரும்ப பிரச்சனை நடந்து முடிஞ்சது பழச கிளறதாலதான். அதை வச்சுதான் அதான் நீங்க கடைசியில அதை முடிச்சிருக்கிறீங்க. நேற்றைய பிள்ளைகள் நேற்றோடு போகட்டும், இன்றைக்கு நீ புதியவளா ஆரம்பி என்ற மாதிரி. நன்றி நன்றி இல்ல, நன்றி பத்மலோஜினியா. அடுத்தது சர்வேஸ்வரி அவர்களுடைய கவிதை. நான் பெருசா நிறைய எடுக்க முடியல, என்ற வீச்சுக்கு எழுதவும் முடியல. கண்ணிலே கருணை இருக்கும், எண்ணிய பொழுதெல்லாம் அவள் எல்லாமே செய்திடுவாள், அவளுடைய கண்ணுல கருணை இருக்கு, ஆனா அந்த கருணையை கூட வீண்வாதமா தான் சிலர் பார்ப்பார்கள். எண்ணிய பொழுது அவள் என்னெல்லாம் அவளுடைய பொழுது முழுக்கவே அந்த குடும்பத்துக்காக இருக்கு, ஆனா அப்பையும் அந்த வீண்வாதத்தை அவள் சொல்லிடுவீனா. அதுல எனக்கு பிடிச்சது, உன்னை மணலால் செய்யவில்லை, மண்ணில்ல நீ ஒரு பெண், உன்னை அந்த பெண்மையை நீ வந்து ஏன் வீண்வாதம் செய்கிறாய் என்ற மாதிரி. அசைந்து வரும் பூங்காட்டில் ஆடி வரும் பெண்ணிவள், அது ஒரு அழகான ஒரு உவமானம். அதே மாதிரி மலர்வதற்கு வண்டுகள் எப்படி மயங்கி நிக்குதோ, அதே மாதிரி ஒரு வண்டு வந்து நிக்கும், வெயிட் பண்ணும், பூ மலரட்டும் வந்து. அப்படி நீ ஒரு தங்க தாமரை, நீ ஏன் இந்த வீண்வாதம் எல்லாம் செய்கிறாய் என்று கேட்ட மாதிரி எனக்கு இருந்துச்சு. அங்க வண்டு மயங்கி நிக்குதான், ஆனா அந்த மலர் வந்து மயங்கி இல்லையா, மயங்காது நிற்பவளே, நீ மயக்கமில்லாது நிற்பவளே என்று அவளை அழைக்கிறாரா. இவ்வளவுதான் அவங்களுடைய இருந்து எடுத்தேன். இங்க அவளை மாதவ பெண்ணாக நீதான் பெருஞ்செல்வமா இருக்கிற, வண்ணமாய் மிளிர்கிறாய், ஆடி மலர்கொடியாக திரவியதை தேடி, அத்தனை திரவியம் கல்வியில் இருந்து அத்தனையும் திரவியங்களையும் தேடி வைக்கிற பெண்ணாக இவள் இருக்கிறாள். எனவே இங்கு நிச்சயமாகவே மலரென வண்டுகள் சூழ்ந்து நிற்க, அங்கு மயங்காது நிற்கிற இந்த பெண்ணை வாழ்த்தி அழைத்து நின்ற சர்வேஸ்வரி அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி பத்மலோஜினி. அடுத்ததாக சிவமணி அவர்களுடைய கவிதை. எனக்கு சிவமணி அவர்களோட கவிதை அவ வாசிக்க உண்மையில உங்களோட கவிதையில நான் ஊறிட்டேன், அதுல என்னால கணக்கு எடுக்க முடியல. என்னன்னா பாரதியார் எப்படி அந்த கண்மணியை கொண்டு வந்து எழுதினாரோ, அத மாதிரி நீங்க உங்களோட கவிதை அப்படியே அந்த ஒரு பாட்டு மாதிரி போய்கொண்டிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள், நல்லா இருந்தது.
கண்ணே மணியே வாராய் அந்த நாங்க தாலாட்டு பாடியக்குள்ள எப்படி ஒரு இல்ல பாட்டு சொல்லுவோமோ. அவற்றை அசைவு வந்து பாடலுக்கு ஏற்ற அசைவாகத்தான் இருக்கிற ஒரு யா, பாடலாக. ஆமா. அப்படியே அத ரசிச்சதுல கொஞ்சம் கொஞ்சம் தான். அடக்குமுறை வந்து அவலம் இந்த உலகில். இந்த அடக்குமுறை வந்து ஒரு அவலமான ஒரு விடயம் இந்த அகிலத்துல. ஆனா நீ அடக்கு கிடக்கு அந்த என்னன்னு சொல்ற எடுகை மோனை அதுகளுக்கு போட்டிருந்த நீங்க. அதுல நான் அந்த அடக்குமுறை உலகத்துல இதெல்லாம் இது பேசினாலும் பிரயோசனம் இல்லை என்ற மாதிரி இருந்துச்சு. வல்லமை உனக்குள்ள இருக்கு, ஆனா நீதான் வெளியில வந்து அதை விவாதம் செய்யாமல் செய்ய வேண்டும் என்ற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு வித்தியாசமான ஒரு கருத்துல பார்த்தேன். உன்ன வல்லமையே உனக்குள்ள இருக்கிற அந்த வல்லமைய நீ விவாதம் பேசாமையே செய்யறதுன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதோட போராடும் புது உலகம். இந்த உலகம் உண்மையிலேயே நாங்க ஒரு புது உலகத்துலதான் போராடி கொண்டிருக்கிறோம். இங்க வந்து நீ சீராலதான் அதை வந்து உன்னை விண்வாதத்தை கொண்டு வர முடியும். அதே மாதிரி உன்னை பொன்னான காலத்தை வீண்விரயமும் செய்யாத, அதை வீண்விரயம் செய்து வீண்வாதம் பண்ணாத. கண்மணியே இங்கு வாரா என்ற அந்த கண்மணிய வச்சு ஒரு அழகான ஒரு கவிதையா இருந்த நான் கொஞ்சம் தான் எடுத்துக்கொண்டோம் உடையில இருந்து. நன்றி. இங்க சிவதர்ஷினி வெளியே சென்றவர் உள்ளுக்கு வர முடியாது இருக்கிறேன்னு சொல்லிக்கிறார். பாஸ்வேர்ட் இணைவை கொடுப்பதில்லைன்னு பார்ப்போம். இங்க சிவமணி புவனேஸ்வரோட பக்கம் உன்னியே நீ அறிவாய் உரிமையை நீ காண்பா என்று அவளை காவியம் தார அடக்குமுறை அவலம் அவனில் நிறைந்திருக்கிறது. கீழ்மெனத்தோர் முன்றலில் கிடக்கிறது பெண் தொல்லை நீ அறிவாய் வல்லமை வரவாகி இருக்க பேராளுமை பெண்ணே சீரால் உன்னை உலகம் சீராட்ட வேண்டும் என்று அவளை அழைத்து அழகாக பேசிய அந்த பக்கங்கள். அவள் எப்படி வாழ்க்கையை கொண்டு செல்கிறாள், அவளுடைய வாழ்க்கையின் பக்கங்கள் எப்படி அமைந்திருக்கிறன, இதற்குள் அவள் எப்படி எழ வேண்டும் என்பதை அனைத்தையும் அந்த பெண் தொல்லை எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் அறிய. நீங்க சொன்ன போல பாரதியார் தான் இது எல்லாம் இருக்குது, இதுக்குள்ள இருந்து நீ மீண்டு எழுதுறதுக்கான பக்கங்கள் எப்படி இருக்குது என்பதை அழகாக அந்த வரிகள் மீட்டி செல்ல காலாட்டு மெட்டு போட்டு பாடி நீங்க அழகா இருக்கு இந்த பாட்டு. நிச்சயமா மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது. மிக நிறைவான வாழ்த்துக்கள். தொடருங்கள். அடுத்தது ஜெயசக்தி அவர்களுடைய கவிதை வெட்டி பேச்சை வேலையாது. அதை தொடங்கிட்டு நீங்க அந்த முடிவு சொல்றீங்க பாருங்க. வீண்வாதம் வேதுக்கடி வேண்டாம், அதை விட்டு விடு, அதை வேண்டாம். ஒவ்வொரு வரியும் பினிஷிங் திருப்பி இப்ப சந்திரவதனி அவர்கள் ஒவ்வொரு காலம் தொடங்கிட்டு வீண்வாதம் வேதுக்கடி பாவையே வீண்வாதம் வேதுக்கடி கண்மணி என்று சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் சொல்லிப்பட்டு வீண்வாதம் வேதுக்கடி வேண்டாம், அதை விட்டுவிடு. ஏன் பேசி உனக்கு பிரயோசனம் விட்டுரு. வெட்டி பேச்சை வேலையாய் கொள்ளும். எந்த நேரம் ஒரு வெட்டி பேச்சு. பட் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. இப்போ அந்த வெட்டி பேச்செல்லாம் இருக்கு இல்லையா, நாங்க போன் வழியா பேசுறோம் பேசுறது. ஏன் கோயிலுக்கு போய் பேசுவோம், கல்யாணம் எங்கேயாவது 4 பேர் சேர்ந்துட்டு இன்னொருவரை பற்றி பேசுவதுதானே. நான் போறேன்ல கிடைக்கிறேன்ல நான் சொல்றேன், இன்னொருவரை பற்றி பேசுவதுதானே. மெல்ல பேசி கொண்டு போனா போறது, மெல்ல அவளை சப்புவது போலத்தானே. நாம் எல்லாம் பேசி முடிச்சு விட்டு கடைசியில சொல்லுவோம் எங்களுக்கு என்னப்பா வீண் வம்பு கோபம். ஆனால் அதே நேரம் எங்களை வீட்டு கதையை யாராவது கதைத்து விட்டால் எங்களுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்துடும். யாரும் கதைக்க கூடாது. எங்கட வீட்டு கதை கதைக்காயினா நாங்க நிக்க நாங்க மற்றவை பற்றி தானே கதைப்போம். இல்ல எங்கட வீட்டு கதை இல்ல. இப்ப நான் உங்களை பத்தி கதைப்பேன், ஆனா நீங்க என்ன பற்றி கதைச்சதோ இல்ல நீங்க வரி அடைஞ்சு கதைச்சாலும் எனக்கு கோபம் பெறும். தன்மான பிரச்சனை அது. அதே மாதிரி தான் பிடித்த முயலுக்கு தான் சொன்ன கால்கள் என்று அவ எத்தனை கால் சொல்லினோம், அது நல்லா இருந்துச்சு. எல்லாரும் 3 கால் 4 கால் எழுதுவீங்க, நீங்க அதை மாதிரி தான் சொன்ன கால்கள் என்று அதையும் வீண்வாதம் செய்திருவர். வீண்வாதம் வேதுக்கடி சொல்லித்தான் அதையும் சொல்லி காட்டுவினார். தன்னலம் ஒன்றே தரணியில் பெரிதென்று அதுதான் அதையும் சொல்லி வீண்வாதம் செய்வினோம். அதுல உனக்கு வீண்வாதம் வேதுக்கடி என்று அவ்வளவுதான் நான் உங்களுடைய நிறுத்தினான். நல்லா இருந்த வாழ்த்துக்கள் கவிதைக்கு நன்றி. இங்க அந்த முட்டாள் மனிதர்கள் மொழிந்திடும் பொய்களை கேட்பவர்கள், கண்களை மூடி கருத்துக்களை பதிப்பவர்கள், அல்லது தான் பிடித்த முயலுக்கு எத்தனை காலம் என்று தருகட்டி நடப்பவர்கள், உண்மை அறிந்தும் ஊமையாக இருப்பவர்கள், நம்ம பலர் இருக்கிறோம்.
தெரியும் எங்களுக்கு இது அது தவறுன்னு தெரியும். ஆனா வாயை மூடிக்கொண்டிருப்போம். அந்த நியாயத்தை சொல்றதுக்கு போட ஒருவேளை நாங்கள் பாதிக்கப்பட்டுருவோம் இருப்போம். கண்டிருந்தும் குருடராய் நடப்பவர்களாக இருப்போம். விலத்தி செல்வோம். அந்த அந்த அநியாயம் நடக்கிறது தெரிந்தால் அந்த இடத்துல பதுங்கி கொண்டு ஓடிடுவோம். அல்லது பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், ஐயா அந்த இடத்திலே நின்றாதே கொண்டு ஓடுவோம். மஞ்சம் வைத்து நடப்பவர்களிடம் இன்னல் தரும் ஈன பிறவிகள் முன் பண்பில்லாத மனிதர்கள் முன்னாக இத்தனையா பேர் ஏன் வீண்வாதம் இவர்களிடம் கதைச்சு பிரியோசனமே இல்லை. எனவே பேசாதிருப்பதே சிறப்பன்று அழகாக அதை எடுத்து காட்டிய விதம் சிறப்பு அமைந்திருந்தது. மிக்க வாழ்த்துக்களா. அடுத்தது உங்களுடைய கவிதை நல்ல அழகான கவிதை. பட் நான் தான் கணக்க விட்டுட்டேன். பாருக்குள் வாழும் மனிதர் உன்னை பரிதவிப்போடு நோக்குவர். அதாவது உங்களோட நல்லா பிடிச்சிருந்தது. வீண்வாதம் ஏதுக்கடி வீடர் முன் நெளிவது. நீ நெளியாத ஒண்ணும் இந்த போய் நீ பேசி அது வேற யார் போயிட்டீங்க? சந்திரவதனியும் போயிட்டாங்க. சந்திரவதனி அவர் வகுப்பு இருக்கிறதுன்னு சொல்லி விடைபெற்றார். சிவதர்ஷி இணைந்து கொள்வாரா? வீண்வாதம் இருக்கிற வீடர் முன் நெளிவதற்கோ நீ நெளிஞ்சு இப்படி அத பேசி மட்ட வைக்க முடியாத கூசி நெளிவதற்கு. ஓகே. அதே மாதிரி பாருக்குள் வாழ் மனிதர் உன்னை பரிதவிப்போடு நோக்குவது. அவைய இன்னும் ஒரு பரிதாபமான ஒரு கேரக்டரா ஏன் பாக்குறதுக்கு நீ அதை வச்சுக்கொள்ற? நீ ஆழ பிறந்தவள், காலத்தின் சக்கரத்துக்குள் ஆழ பதிக்கோடும். நீ ஆழ பிறந்தவள் ஏன் மட்டவைக்குள்ள வீண்வாதத்தை பேசி உன்னுடைய காலத்தை இது பண்ற மாதிரியும். மற்றது வாழும் வகைதனே வாதத்துள் வாதங்கள் செய்யலாம். நீ வாதத்துக்குள்ளேயே வாதங்கள் செய்கிறவள். வாழும் வதங்கள் செய்வாய். நீ வதங்கள் செய்வாய். வதங்கள் என்ன? அவையில உண்ட வாதங்களாலேயே வதங்கள் செய்வாய். அவையில காயப்படுத்தி விடாது. அது நீ பொறுத்திருந்து பார்ப்பதுல அர்த்தம் இல்ல. வதங்கள் செய்வாயா? மதங்கள் செய்வாய். ஓகே. வாழும் வகைதனை செப்பி நின்று விடு. நீ எப்படி வாழ்றதான் ஆக்கள் பாப்பினா அவனுடைய வீண்வாதம் எதுக்கடி மிகச்சிறப்பு. ஆனால் இங்கு பத்மலோஜினியின் பக்கத்தை பத்மலோஜினியை எனக்கு அழகாக தர வேண்டும் என்பது எனக்கு தேவையாக இருக்கிறது. அதில் பல வரிகள் எனக்கு முரண்பட்ட வரிகளாக நான் பார்த்திருந்தேன். எனவே மீண்டுமாக அந்த வரிகளை எமக்கு மீண்டுமா விந்தியான விடியல்களில் அழகுண்டு ரசிக்கிற இல்லறத்தை ரசிக்கலாம். இங்கு துணைவி இணைவி என்பது ஊடகத்தில் என்பதெல்லாம் எனக்கு முரண்பட்ட பக்கங்களாக அது என்னண்டா வீண்வாதம். நான் அடுத்தது இதுக்காகத்தான் ரசித்து ஒரு இல்லறத்தை மனைவியாக ரசித்திடலாம். பேந்து மனைவியாக இருந்தால் மரியாதை தந்துடுவர். ஒரு வைஃப் அது ஒரு முதல் மனைவி எனக்கு உங்களுக்கு மரியாதை இருக்கும். தந்திடுவர் துன்பத்தை. மனைவி கொஞ்சம் லூஸ் ஆகி ஏதாவது ப்ராப்ளம் என்றா ஒரு துணைவியை தேடி ஒரு கணவர் போயிடுவார். இட்ஸ் துணைவி. பேருந்து துணைவிக்கு பிறகு சில கணவர் இணைவிக்கு போயினோம், மூன்றாவது மனைவிக்கு போயினோம். இது இப்ப நடந்து கொண்டிருக்கு. இட்ஸ் லேட்டஸ்ட். அதனாலதான் அதை எழுதினார். அப்ப இப்ப மனைவி பிறகு அடுத்த துணைவி இணைவி மற்றவர் துணைவியா? முதலாவது மனைவி, இரண்டாவது துணைவி. நாம் இதுவரை அந்த மனைவியை தான் துணைவியாகவும் இணைவியாகவும் தான் பார்த்திருந்தோமே தவிர அதுக்கு இது இப்ப இணையங்கள்ல நடக்கிற அந்த சில விஷயங்கள் நடக்குத்தானே. அதே இணையர் என்பது கூட கணவன் மனைவி. ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி தான் இணையரே தவிர அதே வேளையில் அந்த இணையருக்கு அந்த கணவனுக்கான மனைவிதான் துணைவியாகவும் இணைவியாகவும் இருப்பது தவிர இரண்டாவது மூன்றாவது என்பதை இங்கு கணக்கில் இரண்டாவது மூன்றாவதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும் தானே. ஏதோ ஒரு பேர் கொடுக்கணும் தானே. சும்மா ஒரு இரண்டாவது மனைவி மூன்றாவது மனைவி சொல்லக்கூடாது தானே. அதுக்காக இப்ப தமிழ் அகராதியில கொஞ்சம் மாத்தி இருக்கணும். அந்த அகராதியில மாற்றப்பட்டதான் இந்த உண்மையிலே சீரியஸா கதைக்கிறீங்களா? இல்ல, நான் சீரியஸா தான் கதைக்கிறேன். இது தமிழ்ல அந்த பேர்களே அவங்களோட பேர்களை சொல்லுவாங்க. அவையெல்லாம் பெரிய இணையங்கள்ல நீங்களே கேட்டிருப்பீங்க. அவர்கள் சொன்னவர் ஒரு பெரிய ஒரு ஆள் இந்த ஒரு பெரிய ஒரு குக்குன்ற விளையாட போதுதானே. ஒரு குக் ஒரு பெரிய டிவில அந்த குக்குக்கு இப்ப கணக்க வாய் சரியா. அந்த அப்படி ஒரு பேர்களை நாங்க கொடுக்காமல் அது மனைவி, இரண்டாவது துணைவி, மூன்றாவது இணைவின்னு கொடுப்போம் என்று சொல்லித்தான் இப்ப அதை அப்படி கதைக்கிறாங்க. இப்ப அப்படி ஒரு தமிழ்ல இந்த யூடியூப்ல எல்லாம் நீங்க பாக்கலாம். அதை அந்த குப்பைக்கு தான் இல்லையா. ஆனா அது நாங்க நினைக்கிறோம் ஒரு புகழடைஞ்சாருக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது சாதாரண ஆட்களின் வாழ்க்கையில இன்றைக்கும் வெளிநாடுகள்லயும் இது நடக்குது.
நாங்க காணக்கூடியதா இருக்குது. அப்ப அதனாலதான் இத இப்படி எழுதினான். மரியாதை மனைவிக்கு மட்டும்தான், 2வது வைஃப் 3rd வைஃபுக்கு எல்லாம் இங்க மரியாதை கிடைக்காது. அதை எப்படி அதை அசிங்கப்படுத்தினோம் அதுக்கு தான் இதை திருப்பி எழுதினான். தந்திருவர் துன்பத்தை, இப்ப ஒரு கணவன் மனைவிக்கு கொஞ்சம் விரிசலண்டா செகண்ட் வைஃப் வந்து பூந்துடுவா. பூந்துட்டு அவ வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவீன. அவன் ஓகே மனைவி ஸ்ட்ராங் ஆனா செகண்ட் வைஃப் ஓடிடுவா, திருப்பி 3வது ஒரு ஆள் வருவீன. அவன் அந்த 3வது ஆள் என்ன செய்வனும், உங்கள்ட்ட காசு பணம் இருந்துச்சேண்டா அல்லது பேர் புகழ் இருந்துச்சேண்டா அதை டாமினேட் பண்றதுக்கு எதிர்பார்ப்பினம். அதுக்காகத்தான் இனவியர் என்பர் ஊடகங்களில் உன்னதத்தை இழந்திடுவர். அந்த 3வது வைஃப் அவையே அந்த உன்னதத்தை அவையே இழந்துருவினம். ஒரு பெண்ணா இருந்தாலும் அவளும் ஒரு பெண் தானே. அந்த 3வதா வந்தா என்ன 2வதா வந்தா என்ன, அவளோட இதை இழக்கிறாள் தானே. அந்த ஊடகங்கள்ல போய் அதை சொல்லி ஒரு வாக்குவாதம் பண்ணிக்குள்ள இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதானே அவர் இந்த அதே மாதிரி அந்த இழந்திடுவர். பெண் வார்த்தைகளையும் வானவில்லாய் வளைத்திடுவர். அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை அப்படியே வளைச்சு கொண்டு போடுவினா. அதுதான் அதனாலதான் வளைத்திடுவர் வாழ்க்கையெல்லாம் மறைத்திடுவர் வரலாற்றை. உண்மையான மனைவியின் வரலாறு போயிடும். அதபடியால வரலாற்றை பேசுவோம், வீண்வாதம் உனக்கு இருக்கு. சரி, எனக்கு புரியவே இல்லை. இவ்வளவு இதுக்குள்ள இப்படி இருக்கீங்களா, இதுல என்ன இப்படி எல்லாம் வந்து இப்படி வருது என்ன. இதுக்கும் இந்த இதை முழுமையாக கிரகிக்காம நீங்கள் வந்து அதற்குள்ள பேசுவதற்கு சந்தர்ப்பம் கொடுப்போம் என பார்த்திருந்தேன். மெல்ல ஒரு வித்தியாசமான உங்களை பாதித்த ஒரு குடும்ப கதை ஒன்று நமக்கு கவிதையாக வந்து கிடைத்ததாக நான் எனக்கு இல்ல. இணையங்களில் பேசப்படும் ஒரு விடயம் தனிப்பட்ட முறையில் இல்ல, பரவலாக பேசப்பட்ட ஒரு அது வந்து இதால பெண்களுக்கும் அசிங்கம் தான். அது சிலர் வந்து அதை செய்யினம். நாங்கள் வந்து எப்பவும் வழிகாட்டிகளாக இருக்கக்கூடாது. அப்ப வழிகாட்டிகளாக நாங்க இருக்கக்கூடாதுண்டா இந்த இணையங்கள்ல இப்படி வந்து அவைக்கு தெரியும் ஒரு பணக்காரன் என்ன கூத்தடிப்பான்னு அவைக்கு தெரியும். அப்ப நீ ஒரு பெண் ஏன் அதை போய் செய்து உண்ட வரலாறு இவ்வளவு வரலாறுகள் இருக்கேக்க இத அவர் இப்ப சண்டை பிடிக்கல. அவர் ஏற்கனவே பல்வேறுபட்ட கதைகள் தனக்கு தெரியும் சொல்றாரு. ரெண்டபடியா அந்த கதையை நாங்கள் அவார்டு இல்ல, பட் இதுல பெரிய பெரிய மந்திரிமார்களும் இருக்கணும். அவைக்கு 3 மனைவி எல்லாம் இருக்குத்தானே, அதெல்லாம் வச்சுத்தானே எழுது. மிக்க நன்றி. 3வது சுற்றுக்கு ஆயத்தமாவோம். இப்போது சிவதர்ஷியராக இணைந்த பாடில்லை சந்திரவதரி விடைபெற்றிருக்கிறார். எனவே 3வது சுற்றை நாம் ஆரம்பம் செய்து கொள்ள, பத்மலோஜினி ஆரம்பம் செய்து கொள்ளுங்க. எங்களுடைய விருப்ப தலைப்புகள் இங்கே களம் காண இருக்கின்றன. ஒருவேளை எங்களுடைய ஜூம் இணைப்பில் தான் ஏதாவது இடைஞ்சல் இருக்கிறதோ தெரியல. சென்றவர்கள் எனக்கும் அது நடந்தது. அது வந்து அதிபர் அதை நிப்பாட்டி வைக்கிறவர் ஒரு இடைஞ்சல் வருமென்னு சொல்லி அவர் முள்ளுக்கு நுழையாத மாதிரி. அதான் சில வேளையில அப்படித்தான் எழுதி பார்க்கலாம். இல்லடா சொல்லி அறிவிச்சுட்டார். அவர் ஏற்கனவே அறிவிச்சுட்டார். அதிபர் நான் நினைக்கிறேன் வெளியில நிக்கிறார் போல இருக்க, உடனடியாக இணைக்க முடியாது இருக்கிறதோ என்ன தெரியவில்லை. நான் வரைக்கும் வெயிட் பண்ணினா நீங்க இணைங்க கொண்டு போடக்க நான் வந்துட்டேன். உங்களுக்கு சொன்ன பிறகுதான் இந்த அதிபர் நான் நினைக்கிறேன் தெரியாத நம்பர்ஸ் வந்தா இணைக்காம விட்டுருக்கேன். அல்லது இந்த இவ்வளவு பேரும் இணைஞ்சிட்டோம்னு அறிஞ்ச அப்புறம் மிச்ச பேரை உள்ளுக்குள்ள வர விடாம தடை இருக்கலாமா. எனவே நான் 3வது சுற்றை நாம் ஆரம்பம் செய்து கொள்வோம். சிவதர்ஷினி வந்து இணைந்து கொள்வார் என்று நம்புகிறேன். 3வது சுற்று வந்து அவரவர் விருப்ப தலைப்பாக வருகிறது. பத்மலோஜினி, இப்போது நீங்கள் 3வது விருப்ப தலைப்பை ஆரம்பம் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு ஊடகம். ஊடகம். ஊடகங்கள் உண்மையை உலகுக்கே உரைத்தாலும் வியாபாரத்திற்காய் உயர்வான கருத்துக்களை திரிக்கிறார்கள். திரிப்பதனால் திரியாகிறது புகழும். வரலாற்றுக்கு வழிகாட்டுமோ தலைமுறைக்கு தகவலாகும். பொதுநலம் தெரியவில்லை, சுயநலம் சுடராகிறது. சுடரானது நிழலாவதால் நிஜங்கள் புதைக்கப்படுகிறது.
சட்டங்கள் திட்டங்களாவதால் ஊடகவியலாளன் ஊனமாகிறான். சட்டங்கள் திட்டங்களாவதால் ஊடகவியலாளன் ஊனமாகிறான். உண்மைக்கு அழிவில்லை, உயிருக்கு அழிவுண்டே. உண்மைக்கு அழிவில்லை, உயிருக்கு அழிவுண்டே. ஊடகமே பொய்மையை அழிப்பதே உன்னுரிமை. ஊடகமே பொய்மையை அழிப்பதே உன்னுரிமை. பணத்துக்கான ஊடகம் பழிக்கு ஆளாகும். பணத்துக்கான ஊடகம் பழிக்கு ஆளாகும். பார்வைகளை பல கோணங்களில் ஆய்வாக்கும் தொகுப்பாளர்கள். பார்வைகளை பல கோணங்களில் ஆய்வாக்கும் தொகுப்பாளர்கள். சிந்திக்க தூண்டினாலும் குழப்பங்கள் ஏராளம். சிந்திக்க தூண்டினாலும் குழப்பங்களும் ஏராளம். இறப்புக்களை விமர்சரித்து அரசியல் வியாபாரம். இறப்புக்களை விமர்சரித்து அரசியல் வியாபாரம். ஊடகமே உண்மையை உரக்கச் சொல்லு. ஊடகமே உண்மையை உரக்கச் சொல்லு. உன்னதர்களாக்கு நாளைய தலைமுறை நடை போடட்டும். உன்னதர்களாக்கு நாளைய தலைமுறை நடை போடட்டும். நன்றி. அடுத்ததாக சர்வேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இங்க ஊடகத்தின் பக்கத்தை இதுவும் நான் நினைக்கிறேன் உங்களோட செவி வழி செய்திகளை எல்லாம் பார்த்த பக்கம் எப்படி எப்படி இது இது இங்கும் கூட நிகழ்வதாக இருக்கலாம். அவங்களுடைய பக்கத்திலும் கூட பல பல வரலாறுகள் திரிக்கப்படுவதும் அங்கு திரிவுபட்ட பக்கம் அதுக்கு செவி வழி மக்களுக்கு இதுதான் உண்மை என்று போவதும். இப்ப நீங்க சொன்ன பக்கத்துல அந்த இறப்புகள் எப்படி இருந்தன, அல்லது உண்மையை கதைப்பவர்கள் எப்படி வதைக்கப்படுகிறார்கள், அல்லது அந்த கதைக்கும் போது அவர்களை எப்படி சிறைப்படுத்துகிறார்கள், அடிக்கிறார்கள், ஒதுக்கிறார்கள் என்பதெல்லாம் அந்த பலஸ்தீனத்துக்காக அந்த போட்ல போய் பிடிப்பட்ட அந்த ஊடகவியலாளர்களுக்கு அதுகளுக்கு அதை வச்சுதான் அதே விட இந்தியாவுல இப்ப தமிழ்நாட்டுல நடக்கிற விடயம் எல்லாம் வச்சுதான் எடுத்தது. கேட்கவே கஷ்டமா இருக்கும். அடடா இப்படி எல்லாம் செய்யும், இப்படி எல்லாம் அரசு நடக்குமா, இப்படி எல்லாம் பூடகமாக நடப்பார்களா. இன்று நான் ஒரு செய்தியை கேட்கும்போது அமெரிக்காவில் நடந்த அந்த அந்த வான் விபத்துக்கள் கூட திட்டமிடப்பட்டு நடந்தவை என்று அறியும் போது அடடா இப்படியும் மனிதர்களா, இப்படியும் தான் செய்வார்களா, இப்படியும் ஒரு அரசியல் இப்படியும் ஒரு அரசியல் பக்கமா என்பது நிச்சயமாக கேட்கப்பட வேண்டிய கேள்வி. நியாயமான வரிகளுமாக இருந்தன. மிக நிறைவான வாழ்த்துக்கள். அடுத்து வணக்கம். வாய்ப்பேச்சு ஆகாரம். கருப்பாகி பொன்னுரங்கம் காதலிச்ச உண்மையுமே பெருச்சாலி எந்தெண்ணி பேசாம போறவுள்ள. கருப்பாஜி பொன்னுரங்கம் காதலிச்ச உண்மையுமே பெருச்சாலி எந்தெண்ணி பேசாம போறவுள்ள. சுருக்கா போகையிலே நறுக்காய் 4 வார்த்தை உரைச்சா குறைஞ்சிடுமா தங்கம் கரைஞ்சிடுமா. சுருக்கா போகையிலே நறுக்காய் 4 வார்த்தை உரைச்சா குறைஞ்சிடுமா தங்கம் கரைஞ்சிடுமா. எடுப்பாய் போராளி என்று பேசுறிய தொடுப்பா நின்னு தொகுப்பா சொல்றிய. எடுப்பா போராளி எந்த பேசுறிய தொடுப்பா நின்று தொகுப்பா சொல்றிய. கடுப்பா எனக்கு வருது கண்டுக்கோ மிடுக்காய் போவ என்று உனக்கு என்ன குறைஞ்சிருக்கு. மிடுக்காய் போறனென்று உனக்கு என்ன குறைஞ்சிருக்கு. விடுப்பாய் கேள்வியும் கேட்டு நிக்கிறிய வகுப்பு. துடுப்பாய் நான் இருந்தா நீயும் வலிச்சிடுவாய். துடுப்பாய் நான் இருந்தா நீயும் வலிச்சிடுவாய். வாயாடி பெண்ணே வாயூர பேசுறியே. வாயாடி பெண்ணே வாயூர பேசுறியே. ஓயாத அருவியாய் ஓட்டமா ஓடுறியே. ஓயாத அருவியாய் ஓட்டமா ஓடுறியே. சிடுப்பும் வேணாமே சிங்காரி நீதானே. சிடுப்பும் வேணாமே சிங்காரி நீதானே. கடுப்பா நின்னா கட்டிக்கிறது எப்படியோ. கடுப்பா நின்னா கட்டிக்கிறது எப்படியோ. நொடிச்சு சொல்லாதே நடிப்பு தேவையில்லை. கணப்பு வைத்தது கடங்காரி நடக்காதே. நொடிச்சு சொல்லாதே நடிப்பு தேவையில்லை. கணக்கு வைத்து கடங்காரி நடக்காதே. வனப்பா இருக்கிறாய் வாய்ப்பேச்சு ஆகாது. வனப்பா இருக்கிறாய் வாய்ப்பேச்சு ஆகாது. நன்றி. அடுத்து புவனேஸ்வரி சிவாமணி புவனேஸ்வரி. மிக அழகாக கருப்பாய்க்கு நறுக்காய் கொடுத்த 4 வார்த்தைகளும் அழகாய் பேசின. நீங்கள் அவசரமாக சொன்னது நாம் மிக ரசித்துக் கொண்டிருந்தோம். இத்தனையாக இருவருக்கிடையான சம்பாஷணை மிக அழகாக மெல்ல காதலோடு பேசியது போல இருந்தது. மிக அழகா இருந்தது. சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். விருப்பு தலைப்பாக கேதார கௌரி விரதத்தை ஒட்டிய வகையிலே ஆதிபராசக்தியை வேண்டி
பராசக்தி நீயே துணை. ஆதிபரா சக்தியளே அகிலமெல்லாம் ஆள்பவளே, ஜோதி வடிவானவளே யோக பரிபூரணியே. ஆதிபரா சக்தியளே அகிலமெல்லாம் ஆள்பவளே, ஜோதி வடிவானவளே யோக பரிபூரணியே. ஆதார சக்தியளே ஆதிவடிவானவளே, கேதார சௌரியலே கேட்டவரம் தருவாயே. கேதார சௌரியலே கேட்டவரம் தருவாயே. புலர்காலை பொழுதினிலே புனிதமலர் படித்தெடுப்பேன், புலர்காலை பொழுதினிலே புனிதமலர் பறித்தெடுப்பேன். அலராத மலர் மொட்டால் அணிமாலை ஆக்கி வைப்பேன், அலராத மலர் மொட்டால் அணிமாலை ஆக்கி வைப்பேன். துலக்கி வைப்பேன் விளக்கதனை தூயவளே உன்னை அழைக்க, துலக்கி வைப்பேன் விளக்கதனை தூயவளே உன்னை அழைக்க. திலகமிட்டேன் திருவிளக்கில் தேவியலே அமர்ந்திடம்மா, திலகமிட்டேன் திருவிளக்கில் தேவியலே அமர்ந்திடம்மா. குலதேவி மகமாரி குடிகாக்கும் சக்தியம்மா, விலகிடுமே புனியாவும் விசாலாட்சி விழிபார்த்தாள். பலகாலும் பரவியுனை பாடியுனை சரணடைந்தேன், பலகாலும் பரவியம்மா பாடியுனை சரணடைந்தேன். உலகாலும் தாயவளே உமையவளே கண்பாராய், உலகாலும் தாயவளே உமையவளே கண்பாராய். நன்றி. மிக அழகாக இது பாடலாக இசைந்து வர எங்களுடைய வாழ்த்துக்கள். அழகாக கேதார கௌரியை அழைத்து நின்று மிக அழகாக அந்த வரிகள் இணைந்திருந்தன. பாடலாக கேட்டால் இன்னமும் மிகச் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். நிச்சயமாக அது பாடலாக நிச்சயமாக. மிக்க நன்றி, மிக்க வாழ்த்துக்கள். ஆமாம், அடுத்து கவிதர ஜெயசக்தி பிரபாகரன். ஜெயசக்தி பிரபாகரன். நன்றி சகோதரி. மீண்டும் இனிய வணக்கம். விருப்ப தலைப்பு முதுமையும் இனிதே. முயற்சியில்லா வாழ்க்கையென்றும் முதுமைக்கு பாரமாகும், முடியுமென்று நினைத்து விட்டால் முதுமை அங்கு வரமாயாகும். முயற்சியில்லா வாழ்க்கையென்றும் முதுமைக்கு பாரமாகும், முடியுமென்று நினைத்து விட்டால் முதுமை அங்கு வரமாயாகும். முடிந்துதான் விட்டதென்று முற்றுப்புள்ளி வைத்து விட்டால் முட்டி மோதி வாழ்ந்ததெல்லாம் முழுமையின்றி போய்விடுமே. முடிந்துதான் விட்டதென்று முற்றுப்புள்ளி வைத்துவிட்டால் முட்டி மோதி வாழ்ந்ததெல்லாம் முழுமையின்றி போய்விடுது. வயதுகளின் எண்ணிக்கை வாழ்க்கையை சுவைப்பதற்கே, பாடிப்போய் நின்றுவிட்டால் வாழ்க்கையே கேள்வி அங்கே. வயதுகளின் எண்ணிக்கை வாழ்க்கையை சுவைப்பதற்கே, பாடிப்போய் நின்றுவிட்டால் வாழ்க்கையே கேள்வி அங்கே. தன் கையே தனக்குதவி தலை சிறந்த மந்திரம் இது, தன்னம்பிக்கை உடனிருக்க தாங்கிடவே துணையெடுத்து. தன் கையே தனக்குதவி தலை சிறந்த மந்திரம் இது, தன்னம்பிக்கை உடனிருக்க தாங்கிடவே துணையெடுத்து. மூப்பென்று முடங்கிடாது முடுக்கோடு நாம் இருந்தால் மோதவரும் புனிகள் கூட முண்டியடு தோணிடுமே. மூப்பென்று முடங்காது முடுக்கோடு நாம் இருந்தால் மோதவரும் புனிகள் கூட முண்டியடி தோணிடுமே. உருவத்திற்கே மாற்றங்கள் உணர்வுகளுக்கு இருப்பதில்லை, உணர்ந்து கொண்டு வாழ்ந்துவிட்டால் ஓய்வுக்கங்கு இடமேது. உருவத்திற்கே மாற்றங்கள் உணர்வுகளுக்கு இருப்பதில்லை, உணர்ந்து கொண்டு வாழ்ந்துவிட்டால் ஓய்வுக்கங்கு இடமேது. அழகிய நினைவுகள் எல்லாம் நிறைந்திருக்க அனுபவங்கள் கிரீடமாகும் அர்த்தமுள்ள வாழ்வினில். அழகிய நினைவுகள் அகமெல்லாம் நிறைந்திருக்க அனுபவங்கள் கிரீடமாகும் அர்த்தமுள்ள வாழ்வினில். நன்றி. அடுத்ததாக கவிதை படைத்த சகோதரி விஜயகௌரிய. மிக்க நன்றி. உண்மையில அழகான முதுமையை, அது சரி. எனக்கு ஒரு கேள்வி, முதுமை என்பது எந்த வயதில் ஆரம்பமாகிறது? எந்த வயதில் முதுமை உங்களுடைய எனக்கு 61 வயதாகிவிட்டது, எனக்கு முதுமை தோன்றியதாக எனக்கு தெரியல. அதான் கேட்கிறேன். முதுமை என்பது 50 ஆரம்பமாகிறதா, 60 ஆரம்பமாகிறதா, 70? முதுமை மெனத்தை பொறுத்ததுதான் முதுமை. முழுமையா இருப்பினும் அதே நேரம் முதுமை இல்ல. என்னுடைய அப்பாச்சி நினைக்கிறேன் ஒரு 50-55 வயசு இருக்கேங்களா, அவ சிரிச்செல்லாம் அப்படியா கேட்க நான் நினைச்சுக்கிறேன், ஐயோ இவ்வளவு வயசு போயிட்டு. என்னுடைய அப்பாவே அம்மா இழந்த போது அம்மாவுக்கு 42 வயது. அப்ப நான் நினைச்சிட்டேன் அம்மாவுக்கு வயசு போயிட்டு நான். ஆனா எனக்கு 61 வயது ஆயிடுதான் நான் நினைக்கல. ஆனா இதே உணர்வு தானே ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். உடல் தான் அவ்வப்போது மெல்ல சொல்கிறது, கொஞ்சம் கவனம், வயசு போயிட்டுது, இனி இந்த ஸ்பீடா எல்லாம் ஒன்றும் செய்ய இயலாது. அப்பப்ப முழங்காலுக்குள்ள உழையும், அப்பப்ப காலுக்கு வலிக்கும் இழுக்கும். ஆனால் மனம் சொல்லுது இல்ல, மனம் சொல்ல. ஆனா அதுதான் சொல்லல, பூச்சை பூசி கொண்டு மினிங்க சாரிய கட்டின்னு அல்லது ஸ்டைலா 2 இருக்கிறதால நாங்க எங்களை வயசு குறைச்சு காட்டுறோம், அது இல்ல. எனவே அந்த வயதை சொல்லவில்லை. எனக்கு என்னுடைய களியில் இப்ப நீங்க 60 வயது என்றால் முதுமையின் தொடக்கம் என்று
என்பதா எனவே முதுமை அழகாக சொன்ன வரி எனக்காக எடுத்துக்கொள்கிறேன். முடியும் என்றால் அதுவேதான் வரமாக இருக்கிறது. உண்மையிலேயே வாடி நின்றால் அது கேள்வியாக போய்விடுகிறது. எப்படி அந்த வாழ்க்கையை சுவைக்க வேண்டும், எப்படி தன் கையே தனக்கு உதவி என்று வாழ வேண்டும், மூப்பண்ணு முடங்கி கொள்ளக்கூடாது, மிடுக்காக இருக்க வேண்டும். நிச்சயமாக அது உண்மை. ஒவ்வொருவரும் நாங்கள் மெல்ல பதுக்கி கொண்டு இன்னொருவர் எனக்கு மேல ஏறி நின்று ஐயோ வயசு போயிட்டு சும்மா நாங்க என்ன சொன்ன கதைக்கும் நீங்க வயசு போனதெல்லாம் இப்படி கதைக்கிறீங்க, நீங்க இப்படி போனதெல்லாம் இப்படி இருக்கேன்னு அந்த இடத்தை விடாம நாமே மெல்ல நாங்களுடைய தோளை தட்டி கொடுத்து நிமிந்து. அதை விட நிச்சயமாகவே நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய உடலுக்கான பயிற்சிகளை, உடலை பாரமாக்கி போகாமல் உடலுக்கான பயிற்சிகளை செய்து அதை இயல்புற வளைந்து கொடுக்கக்கூடிய வைத்துக் கொண்டோம்னால் நிச்சயமாக நாம் வயது அதுக்காக எங்களுடைய இங்க சொல்லியிருக்க அழகிய நினைவுகள் அகம் நிறைக்க அனுபவம் அங்கு கிரீடமாக. இந்த உருவ மாற்றம் என்பது உணர்வுகளுக்கு அல்ல. உருவ மாற்றம் வயசு போன அப்புறம் சுருக்கம் வரலாம், அப்படி மாறி. அதை விட என்னுடைய வெள்ளைக்கார நண்பிகள் சொல்வார்கள், உங்களுடைய ஏசியன்ஸுக்கு உடம்பு சுருக்கமே வாரையில, உங்களுடைய கண்ணெச்சிய பேர் உங்களுடைய காலத்தை பேர் உடம்பு சுருக்கம் பெறையில, நாங்களுக்கு 50 வயதுனாலே அங்கங்கு சுருக்கம் பெறுகிறதுன்னு சொல்லிக் கொள்வார்கள். எனவே மெல்ல இந்த முதுமையையும் அழகாக அனுபவித்துக் கொள்வோம். அழகா இந்த முதுமையின் பக்கத்தை மெல்ல எண்ணி பார்த்த பேரு எனக்கு உடனடியாக ஜெயசக்தி, சாரி ஜெயசக்தி, தமிழச்சி தங்கபாண்டியன் என்பது எனக்கு உடனடியாக அவரை பார்த்தது பெருமான ஜெயசக்திக்கு மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள். இங்கு நான் என்னுடைய அனுபவத்தின் பக்கத்தில் நான் கண்ட ஒரு பக்கத்தை இங்கு வரிகளாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். ஆசை ஆசையா கட்டின வீடு, ஆசை ஆசையா கட்டின வீடு, அளந்து அளந்து செதுக்கின கட்டிடம், ஊனை வதைத்து உயிரை கொடுத்த கனவு, அப்பா கட்டின அழகான மாளிகை. ஆசை ஆசையா கட்டின வீடு, அளந்து அளந்து செதுக்கின கட்டிடம், ஊனை வதைத்து உயிர் கொடுத்த கனவு, அப்பா கட்டின அழகான மாளிகை. பாவி மனசன் எத்தனை ஆசையது, ஓடி ஓடி உழைச்ச காசு, ஊரில தேக்கின சொத்தின திரட்டின வீடு, வேருக்கு பெலம என்றெல்லோ நினைப்பு. பாவி மனசன் எத்தனை ஆசைகள், ஓடி ஓடி உழைச்ச காசு, ஊரில தேக்கின சொத்தை திரட்டின வீடு, வேருக்கு பெலம என்றெல்லோ நினைப்பு. பாழா போனது பரிதவிப்பாயானது, நெஞ்சு குத்திர நிலகுலஞ்சு போனார், காத்தோட போச்சுது கனவெல்லாம் குலைஞ்சுது. ஒரு வருஷத்துக்குள்ள மனுஷன் உசிர பறிச்சுது. பாழா போனது பரிதவிப்பாயானது, நெஞ்சு குத்தில நிலகுலஞ்சு போனார், காத்தோட போச்சுது கனவெல்லாம் குலைஞ்சுது. ஒரு வருஷத்துக்குள்ள மனுஷன் உசிர பறிச்சது. அட வாழ முடிஞ்சுதே, வாழத்தான் முடிஞ்சுதே. சொத்து பத்தண்டு சுழன்றடிச்ச சுழலில சொல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம பரிதவிச்ச கதையை யார்கிட்ட சொல்ல. அட வாழத்தான் முடிஞ்சுதே, வாழத்தான் முடிஞ்சுதே. சொத்து பத்தண்டு சுழன்றடிச்ச சுழலில, சொந்தக்கார சுழலில சொல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம பரிதவிச்ச கதைய யார்கிட்ட சொல்ல. இப்ப எல்லாம் போச்சு, நிம்மதியா இருங்கோ, அட உசிரோட வாழ விடுங்கோ. தலைக்கு முழுகி துன்பத்தை கழுவி இந்த கட்டைய ஒரு மூச்சு நித்திர கொள்ள விடுவியலே. வீடு போச்சுது, இப்ப எல்லாம் போச்சுது, நிம்மதியா விடுங்கோ, அட உசிரோட வாழ விடுங்கோ. தலைக்கு முழுகி துன்பத்தை கழுவி இந்த கட்டைய ஒரு மூச்சு நித்திர கொள்ள விடுவியலே. பிள்ளைகள் நீங்கள் விடுவியலே. அத்தனையும் உண்மை, அத்தனையும் உண்மை. புரிந்தவர்களுக்கு செவிகளுக்கு எப்போதாவது விழுந்தால் பார்க்கட்டும். அத்தனையும் உண்மை. இதுதான் வாழ்க்கை. சிவதர்ஷினி மெல்ல கடைசி நேரத்துல ஓடி வந்து நினைஞ்சிட்டார், அதுல சந்தோஷம். இப்போ சிவதர்ஷனுடைய வரியை கேட்போம். மன்னிப்போடு ஒன்றுமே என்னுடைய கவிதையை நிறைவாக தருகிறேன். உன்னதமே நீதானோ. என்னுடைய விருப்பத்தலைப்பு உன்னதமே நீதானோ. நிகரற்ற தாய்மை நீ, நித்திய புன்னகை நீ. நிகரற்ற தாய்மை நீ, நித்திய புன்னகை நீ. ஆசு நீக்கி ஆளுமை தேக்கி ஆக்கி வைக்கும் ஆசானம் நீ. ஆசு நீக்கி ஆளுமை தேக்கி ஆக்கி வைக்கும் ஆசானம். அழகிய மனத்தழகு அன்பொழுகும் பேச்சழகு, அழகிய மனத்தழகு அன்பொழுகும் பேச்சழகு, வீரியத்தின் வாய்மை அழகு அத்தனையும் அழகு பெண்ணே. வீரியத்தின் வாய்மை அழகு அத்தனையும் அழகு பெண்ணே. நீ அகிலத்தின் படைப்பு அனுதினம் உழைப்பு, அகிலத்தின் படைப்பு அனுதினம் உழைப்பு. ஒரு மன உணர்வோடு இல்லத்தை இணைத்த ஆளுகை நீ. ஒரு மன உணர்வோடு இல்லத்தை இணைத்த ஆளுகை நீ. அழுகை ஏதுக்கு ஆளுகை நீ, அழுகை ஏதுக்கு, அல்லும் பகலும் இல்லம் பெருக்கு.
இனியன அருளும் சக்தி வடிவமடி இனியன அருளும் சக்தி வடிவமடி இல்லாமை ஒழிக்கும் இருப்பும் இல்லாமை ஒழிக்கும் இருப்பும் உயிர் விருப்பும் உணவே இல்லாமை ஒழிக்கும் இருப்பும் உயிர் விருப்பும் உணவே. நன்றி, வணக்கம். சந்தர்ப்பத்துக்கு நன்றி. மிக்க நன்றி. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு பெண்களுக்கும் இது சமர்ப்பணமாகலாம் என நினைக்கிறேன். அது அழகான வரிகள். எப்படி அந்த நிகரற்ற புன்னகையை கொண்டவளாக தன்னுடைய ஆசைகளை நீக்கி மற்றவர்களுடைய அத்தனையையும் அழகிய மனதழகோடு அன்பொழுகும் பேச்சழகை நிறைத்தபடி அகிலத்தின் படைப்பாக இருக்கிறவள் ஒரு மன உணர்வோடு ஆளுகை செய்கிறாள். இனியன அருளும் சக்தியாக இருக்கிறாள். அத்தனையுமாக இருந்து அந்த குடும்பத்தை நிச்சயமாகவே நம் பல வேளைகளில் பல நம்மை உணராவிட்டாலும் நாம் நினைத்து பார்த்தோமானால் ஒவ்வொரு அதிகாலை எழுந்து விடிகாலை எழுதுறது போது கூட அலாம் மணியை வைக்காம அலாம் வைக்காம நாங்க எங்கட பாட்டியை எழும்பி ஓடி ஓடி மனம் கணக்கு போடும். என்னென்ன வேலைகளை எப்படி எப்படி செய்தால் பிள்ளைகளை எந்தெந்த உணவு கொடுக்க வேண்டும், இன்றைக்கு எதை செய்ய வேண்டும், எதை திட்டமிடோடும், எந்த உறவோடு இன்றைக்கு கதைக்க வேண்டும், அத்தனையெல்லாம் மனதோடு கணக்கு வச்சு ஒரு எங்கட உடம்பு நோவை நாங்க மெல்ல மறந்து சில வேளையில அது எங்களுக்கு திருப்பி நீ செய்யாது, நீ செய்ததாலே அது நடந்ததுன்னு திருப்பி எங்களுக்கு காரை உமிழ்கின்ற நிலை கூட வரும். அதை மற்றவர்கள் செய்வார்கள். அதையெல்லாம் மெல்ல துடைத்து விட்டு அத்தனையுமாக செய்கின்ற ஒவ்வொரு ஆண்களையும் கூட தான், நான் யாரையும் ஆண்களை இங்கு பிள்ளையா பார்க்கவில்லை, அத்தனையும் செய்கின்ற ஒவ்வொருவரும் மதிக்கத்தக்கவர்கள். இந்த உலகம் அதனால் தான் மிக அழகாக ஓடுகிறது. ஆனால் நான் நினைக்கிறேன் அதை உணரும் வண்ணமாக நாம் செய்ய வேண்டும். நான் முதுமை இப்ப நீங்க சொன்ன அந்த 60 இருந்து முதுமையின் பக்கத்துல இருந்து மெல்ல சொல்றேன். எப்படின்னா நாங்க அதை உணராம வைக்க விட்டோம் என்றால் அது நாங்க வயசு போனதாக ஒரு மூலையில ஒதுக்கப்பட்டு விடுவோம். எங்களை சிறுண்டும் வண்ணமாக நாங்கள் வைக்காமல் எங்களுடைய ஆளுமையை நாம் மற்றவர்கள் உணரும் வண்ணமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொண்டு உயர்ந்து சென்றோம். ஆனால் நிச்சயமாக நாம் வாழுகின்ற இறுதி நொடி வரை அழகாக வாழலாம் என்பது என்னுடைய கருத்து. அப்படி வாழ வேண்டும். நாம் சோர்ந்து போய்விடக் கூடாது. மற்றவர்களை காயப்படுத்தாதவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதே வழியில் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் எங்களுடைய குழந்தைகள் இருந்து மற்றவர்களை விதைத்து நாமும் நல்ல சிந்தனைகளை கொண்டவர்களாக நிச்சயமாக ஆளுமை உள்ளவர்களாக வாழ வேண்டும். மிக அழகான கவிதை சிவதர்ஷினி, மிகச்சிறப்பான வாழ்த்துக்கள். ஒவ்வொருவருடைய கவிதைகளும் அத்தனை அழகாக அமைந்திருந்தன. இந்த கவிதை தலைப்புகளை மெருகூட்டிய ஒவ்வொரு கரங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இப்போது உங்களுடைய எண்ண சிவதர்ஷினியின் கைகளில் கொடுக்கிறேன். உங்களுடைய எண்ணங்களை பார்த்து நாம் மெல்ல விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஆமா, இதுக்குள்ள இணைஞ்சிருப்பவர்கள் தான் முழுமையாக இருக்கிறார்கள். ஆகவே தூரத்தில் இருப்பவர்கள் அவர்கள் என்று தாங்கள் கருத்துக்களை சர்வேஸ்வரியும் ஜெயசக்தியும் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல. கவிதையினுடைய எண்ணோட்டங்களும் ஒவ்வொருவருடைய உள்ள கிடைக்கைகளும் உன்னதமாக ஒரு வெளிப்பாடாக இது கவிதை என்றால் ஒரு மனிதனுடைய மனிதத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு உண்மையான கருத்துக்களை கவிதை என்ற ஒரு இதுல ஒரு வசன கவிதையாகவும் சந்த கவிதையாகவும் மரபு கவிதையாகவும் காணக்கூடிய ரீதியில அமைந்திருக்கு. அழகா இருக்கிறது இந்த கவிதை. இந்த சிறப்புகள் ஆளுமைகளும் ஓங்கிக் கொண்டிருக்கிறபடியா இப்போ பெண்களுக்கு விடுதலை கிடைத்த மாதிரிதான். விடுதலை எப்பவும் மீண்டும் மீண்டும் சித்தரிக்கப்பட்ட முற்ற நிலவுகளாக. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி. உங்களுடைய இணைவுக்கு மிக்க நன்றி. சிவதர்ஷ் சாரி ஜெயசக்தி இந்திய தலைப்புகளின் கீழ எல்லா எண்ணக்கருவும் வித்தியாசமா இருந்தது. ஒவ்வொரு தலைப்புகளையும் ஒவ்வொருத்தரும் இந்த கவிதைகளை வடித்த விதம், ஒவ்வொருத்தர் இந்த சிந்தனைகளும் வித்தியாசமா இருந்ததும் வசிக்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் எழுதியக்குள்ள ஒரு ஒரு நோக்கத்தோடு எழுதுவோம். ஒரே நேரம் மற்றவைகள் இந்த கவிதையில பார்க்கும்போதுதான் இப்படியும் வரும், இப்படியும் வரலாம் என்று சொல்லி அந்த எண்ணங்கள் எங்களுக்கு அந்த கூடிய விரிவான சிந்தனைகளை வளர்க்கக்கூடிய மாதிரி மேல இந்த அஞ்சலோட்ட கவிதை நிகழ்வு அமைஞ்சிருக்கிறது. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் மீண்டும் வாழ்க்கை தொடர வேணும் என்று பிரார்த்திக்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்து சிவமணி அக்கா போனீஸ். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இன்றைய கௌசல்யா சொர்ணலிங்கம் அவர்களின் அஞ்சலோட்ட கவிதா நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. இதனை ஆரம்பித்து வைத்த கௌசல்யா சொர்ணலிங்கம் அவர்களை மீண்டும் நினைவில் நினைத்துக் கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தால் நாங்கள் இதனை தொடர்ந்து செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு அஞ்சலோட்ட கவிதை நிகழ்வும் மிகவும் சிறப்பாக அமைவதுண்டு. அதுபோல இன்றும் அமைந்திருந்தது. அதை எப்போதுமே கேட்டு ரசிப்பவள் தான்.
அந்த வகையில நானும் இதுல பங்கு பெற்றதுல மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாற்ற கவிதைகளும் ஜெயசக்தி பிரபாகரன் சொன்ன மாதிரி ஒரு கோணங்கள்ல அவர்களுடைய எண்ணங்களை அழகா கொண்டு வந்து தந்திருந்தது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் தொடர்வோம். மிக்க நன்றி நன்றி. பத்மலோஜினி கேட்கலாம். எல்லாரும் சொன்ன மாதிரிதான் ஒவ்வொருத்தருடைய கவிதைகள் சில கவிதைகள் கேட்கக்குள்ள நான் இட்ஸ் அ லேர்னர், அதை நான் சொல்லிக் கொள்றேன். நான் கவிதை எழுதி படிச்சுட்டு வரையில நாங்களும் தான் இல்ல ஆண்டி கூட கவிதை கேட்கல. நான் அந்த புது புது சொற்கள் எல்லாம் யோசிப்பேன். ஓ, தமிழ்ல இப்படி சொற்கள் இது என்ன, எனக்கு தெரியாத சொற்கள் உண்மையிலேயே எனக்கு தெரியாது. அப்ப தெரியாத சொற்கள் கேட்க சந்தோஷமா இருக்கு. வேணா அதை நாங்க அடுத்த கவிதைக்கு அதை யூஸ் பண்ணலாம். அதை நான் நிக்கணும், மைண்ட்ல நின்றுட்டேன்னா யூஸ் பண்ணிக்கொள்வேன். அப்ப என்ன பொறுத்த மட்டும் இந்த கவிதா நிகழ்வு எங்களை தூண்டுறது மட்டும் இல்ல, கவிதை எழுத தூண்டுறது மட்டும் இல்ல, மற்றவர்களுடைய சிந்தனையில அது எப்படியான ஒரு எண்ணத்தை கொடுக்குது என்றது. சிலர் இந்த கவிதை நிகழ்ச்சி இப்ப பாப்பாங்க தானே, அவர்களுக்கும் அதை ஒரு நீங்களும் செய்யலாம் வாங்கோ என்ற மாதிரி இருக்கும், அந்த ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் மற்றவைகளுக்கும். ஆனா அவர்களுக்கு சிலருக்கு இதுல பங்கு கொள்ள விருப்பம் இருக்கு, ஆனா ஏதோ ஒரு விதமான பயம், அந்த பயம் இருக்கு. ஆனா நீங்க தர்ற அந்த தலைப்புகள்ல நாங்க எழுதுறோம் தானே, எழுதும் பொழுது அது அவர்களுக்கு அந்த பயம் போறதும் இருக்குது. வேற வேற இடங்கள்ல அதை சிறப்பா இருக்கிறோம், நான் பார்த்திருக்கிறேன். என்னடா இப்ப சில கமெண்ட்ஸ் வரைக்குள்ள எல்லாம் பார்த்திருக்கிறேன். அதை நான் சொல்றது, பேஸ்புக்ல லைக் பண்ண மாட்டேன், கமெண்ட்ஸ் போட மாட்டேன், என்ன வாட்ஸ்அப்புக்கால வைவருக்கு அடிச்சு நீங்க இப்படி செய்திருக்கிறீங்க, நீங்க அப்படி செய்திருக்கிறீங்க, அது எனக்கு மட்டும் தானே தெரிய போகுது, மற்றவை தெரியாது. ஆனபடியால ஒரு நிகழ்வு என்றது எங்களை இப்ப இதுல பங்கு கொள்ற நபர்களை விட மற்றவையும் ஊக்குவிக்குது, அவர்களையும் முன்னோக்கி கொண்டு வருதுன்றது. அப்ப கவிதா நிகழ்வுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய பாராட்டுக்கள். அந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்ற உங்களுக்கும், ஒவ்வொரு அழகான தலைப்புகளை எங்களுக்கு தந்து அந்த தலைப்புல எழுத வைக்கிற கௌரியட்டி உங்களுக்கும் பாமுகத்துக்கும் நான் இந்த சமயத்துல நன்றி கூறிக்கொள்றேன். மற்றது உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள், 51வது நிகழ்ச்சிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க 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 நன்றியா, மிக்க நன்றி. சரி, நானும் என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன். உண்மையில சிறப்பான 3 சுற்றுக்கள் விறுவிறுப்பாக நடந்தது. இன்று வழமையை விட இன்று விறுவிறுப்பாக இருந்தது. எல்லோருடைய தலைப்புகளை உள்வாங்கி எல்லோருமே தங்கள் கருத்துக்களை சிறப்பாக தந்திருந்தார்கள். விஜயாவுடைய உட்பட அந்த நிகழ்வை தொகுத்து தருந்த முறை, உற்சாகங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. ஆக நானும் இதிலே பங்கு வெற்றியை விட்டு என்னுடைய மனப்பூர்வமான மகிழ்வையும் இதிலே தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்புகளுக்கு ஊடாக எழுதுவதை தாண்டி ஏதாவது ஒரு விஷயங்களை நாங்கள் வெளியில கொண்டு வரணும், அதுக்கு நாங்கள் பயப்பட தேவையில்லை. அது நிச்சயமாக அது ஒன்று இருக்குது, அப்படி இருக்கிறது, அது தொடர்கிறது என்றால் நாங்கள் அதை கவிதைக்குள்ளே தான் கொண்டு வர முடியும். அது நிறைய பேரை இல்லாட்டும் ஒரு சிலரையாவது கொண்டு போய் சேரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே எல்லோருமே மிக சிறப்பாக இருக்கிறார்கள். என்னுடைய நன்றி. நிச்சயமாக எழுத்தாளுமை மிக்க உங்கள் ஒவ்வொருவரோடும் இணைந்தபடி நீங்கள் தர்ற தலைப்பை அழகுபடுத்துறது உங்களுடைய சொற்களிலும் உங்களுடைய வரிகளிலும் தான் அழகாக இணைகிறது. எனவே நான் ஒவ்வொரு முறையும் அதை சந்தோஷமாக பார்க்கிறேன். அதை விடையில நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இணைந்து கொள்கின்ற, அதை விடையில பாமுக தளம் எங்களுக்கு இந்த நேரத்தை எங்களுக்கு தந்து அதை சரியான முறையில் வளப்படுத்துவதனால்தான் எங்களால் இணைய முடிகிறது. நிச்சயமாக கௌசல்யா அவர்களுடைய ஆசையும் எங்களோடு இருக்கிறது. திரு நடாமோகன் அவர்கள் இணைந்திருந்தால் அவருடைய ஒரு வரிகளை கேட்பதற்கு ஆவலாக அழகாக இணைந்திருந்த ஒவ்வொருவருக்கும் மிக நிறைவான வாழ்த்துக்களோடு நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். இணைந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இடைபெற்ற சந்திரவதனி உட்பட அனைவருக்கும் மிக நிறைவான வாழ்த்துக்களையும் நன்றியையும் பகிர்ந்தபடி நாமும் விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எனவே மிக்க நன்றியோடு ஒருவேளை திருநடாமோகன் இணைந்திருந்தால் ஒரு முறை குரல் கொடுத்துக் கொள்ளலாம். இணைத்தபடி நாம் விடைபெற்றுக் கொள்ளலாம். ஏதோ ஒரு நாவல் வட்ட மாதிரி நான் என்று திடீரென்று நான் இல்ல, அது லேப்டாப் தான் என்னை கைவிட்டது. நான் ஆரம்பித்தது, நான் எதிர்பாராமல் பயந்துட்டேன். நீங்க ஒரு நாளும் அப்படி செய்யறீல, நீங்க என்ன அவசரமா ஓடினது, அப்ப குடும்பத்துல ஏதாவது ஒரு சின்ன இதா என்ன நடந்ததுன்னு எனக்கு அறிய வேணும் போல இருந்தது. அதனாலதான் நான் உங்களை சரியானு கேட்டேன், ஓகேயானு கேட்டேன். என்ன உங்களை காணையில தானே, அதனால கேட்டேன். தானாக நின்று தொடங்கிய போது சூம் நின்று விட்டது. இல்லாவிட்டால் இடையில் வருபவர்கள் தடை செய்ய எங்களுக்கு இதற்கு முன்னர் நாங்கள் நிறைய சிக்கல்பட்டிருந்தோம். எனவே அவர்களுடைய தடை இல்லாம, எனவே
அனைவருக்கும் மிக்க நன்றிகளோடும் வாழ்த்துக்களோடும் நாம் அனைவரும் விடைபெற்றுக் கொள்வோம். அடுத்த மாதம் மீண்டுமாக அழகாக கோசல்யா அவருடைய அஞ்சலாட்ட கவிதா நிகழ்வில் நாம் மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி 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 வணக்கம். நன்றி, வணக்கம்.